அப்படியே யூத் பாய்ஸ் யூத் கேர்ள்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டிங்கன்னா இந்த பாடல் எண் 2 என் அடையாளம் உன்முகம் அல்லவோ இந்த பாடலை அப்படியே பாடிடலாம். யூத் பாய்ஸ் யூத் கேர்ள்ஸ் எல்லாருமே முன்னாடி வந்துருங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் எங்களுக்கு யூத் கேம்பில் நிறைய பேர் வாலண்டியர்ஸாக இருந்து எங்களுக்காக நிறைய காரியங்களை செஞ்சீங்க. உங்களுக்காகவும் இந்த பாடல் நாங்கள் பாடுறோம்.
இந்த நாளில் நம்ம வாலிப பிள்ளைகளாக ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. ஸோ கடந்த வாரம் நம்ம அறிவித்தபடி யூத் கேம்பில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எல்லா வாலிப யூத் கேம்பில் பங்கு பெற்ற வாலிப சகோதரிகள் இந்த நாளில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த 3 நாளும் நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக நீங்கள் தொடப்பட்டீங்களோ, எந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகமாக அது உணர்வாக இருந்துச்சோ, அது இந்த நாளில் நாங்களும் உணர்வடைய தேவனுடைய நாமம் மகிமைக்காக மாத்திரம் அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. உற்சாகமாய் ஒரு வாலிப பையனும் ஒரு வாலிப பிள்ளையும் இங்கே முன்னாடி வந்து நீங்கள் தாராளமாய் நீங்கள் பெற்ற நம்பிக்கை இந்த நாளில் நீங்கள் அறிக்கை செய்யலாம். இந்த நாள் முழுவதும் அது உங்களுக்கான நாள். ஒரு 12:10 12 ஆனாலும் நம்ம பரவாயில்ல. எல்லா வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை இந்த நாளில் நீங்கள் அறிக்கை செய்யலாம். இதனுடைய மகிமைக்காக நீங்கள் செய்யுங்க. முன்னாடி பிள்ளைகளும் சரி, நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் நம்பிக்கை அறிக்கை செய்யலாம். வாலிப பெண் பிள்ளைகள் நீங்கள் முன்னாடி நிற்கிறப்ப கவனமாக நின்று நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான நாள், உங்களுக்கான நேரம். ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்கள் தயவுசெய்து உற்சாகமாய் அந்த உற்சாகத்தில் நாங்களும் அதை நாங்கள் பார்க்கணும். ரொம்ப உற்சாகமாக இருக்குது, ஆர்வமாக இருக்கும். நீங்கள் உற்சாகத்தோடு இந்த நாளில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமாம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. உண்மையிலே இந்த யூத் மீட்டிங் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா மெசேஜுமே தங்கத்தின் நீடுன்னு சொல்லுவாங்களே, அது போல தான் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு மெசேஜ் கவனிக்கும் போதுமே பரிசுத்தவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், மனோவா இதை கவனி, இது பாரு, உன் வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணிக்கோ, இதில் நீ குறைவாக இருக்க, மனம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செஷனும் பரிசுத்தவர் வந்து என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தார். நான் இந்த 3 நாள் கேட்டது வந்து ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, தெய்வ பயம் என்றால் என்ன. தெய்வ பயம் என்னன்னா அப்படின்னு சந்தோஷ் பிரதர் வந்து 2 வார்த்தை சொன்னார். நான் இந்த ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை தண்டிச்சிருவீரோ, எனக்கு பயமாக இருக்குது, அந்த பயம் வந்து தெய்வ பயம் கிடையாது. நான் அந்த ஆண்டவரே அந்த பாவத்தை செஞ்சுட்டேனே ஆண்டவரே, நீங்கள் அதை நான் செஞ்சோடனே நீங்கள் வந்து அதை துக்கப்படுவீங்களே ஆண்டவரே, அந்த பயம் வந்து தெய்வ பயம்னு சொன்னாங்க. அப்புறம் 2வது நாள் சாயங்காலம் வந்து வின்சல் மதர் பேசும்போது பரிசுத்த ஆவியின் தேவையை கொடுத்து பேசும்போது நான் எனக்கு தெரியாமல் அழுதுட்டேன். அந்த தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது இயேசுடைய ஆணி பயந்த கரங்கள், அந்த காயப்பட்ட கரங்களை அவர் வந்து நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு முன்னாடியே அந்த வந்தார். அப்போ எனக்கு தெரியாமல் நான் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் நான் 3 நாள் முடிஞ்சோடனே ஆண்டவரே 365 நாளும் யூத் மீட்டிங் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருந்திருக்குமே ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழலாமா ஆண்டவரே அப்படின்னு நான் நினச்சேன். இருந்தாலும் அந்த மெசேஜை கேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை வேணும், அதுக்கு ஒரு இடம் வேணும். அது இப்போதைக்கு எனக்கு வந்து நான் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுற இடம் அப்படின்னா அது வந்து ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்லையும் கடந்த வாரம் என்னை வந்து பாதுகாத்தார், நிலைநிற்க செய்தார். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் பாவம் வந்து சோதனையில் இருக்கும்போது 3 விதமாக எனக்கு வந்து போக்கை உண்டு பண்ணார் தேவன். ஒன்று, பரிசுத்தாவியானவர் வந்து எனக்கு அந்த நேரத்திலே தோன்றி அதாவது சொல்லுவார், இந்த பாவத்தை செய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூத் மீட்டிங் அப்புறம் அது எனக்கு ரொம்ப உணர்வு அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் தேவன் வந்து என்னை அந்த ஒரு பாவத்திலையும் பார்த்துட்டு இருக்காரு, அந்த ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு இந்த நிலைமையில இருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு, இந்த 3 போக்கும் தான் எனக்கு வந்து ரொம்ப உணர்வாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் அதை கடைபிடிக்க உதவி செஞ்சிச்சு. நான் இது வரைக்கும் இந்த கடந்த வாரம் ஃபுல்லாக நான் என்னை பாதுகாத்தார், நிலைநிற்க செய்தார். இனிமேலும் நிலை நிற்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறேன். தேங்க்யூ. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் வந்து இங்கே சாட்சியாக நிறுத்ததுக்காக நன்றி. வந்து கர்த்தருக்கு பயப்படுறதே உத்தமம் அப்படிங்கிற இதில் வந்து எங்களுக்கு யூத் மீட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து தேவனுக்கு பயப்படுறது வந்து தேவனை வந்து நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பயப்பட வந்து தேவ பயம் இல்லை. தேவனை வந்து நாம் வந்து ஒரு விஷயத்தில் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அது வந்து டிஸ்ஹானஸ்டி இல்லைனா மாய்மாலம். தேவனுக்கு முன்னாடி தேவனோட சமூகத்துக்கு போகும்போதே வந்து ஒரு சின்ன சின் கூட இல்லாமல் அவர் ப்ரெசன்ஸில் போகணும். அந்த பயம் நமக்குள்ளே இருக்கணும், அந்த உணர்த்துதல் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் தேவ பயம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். நான் வந்து எப்போல்லாம் பாவம் பண்ணோன்னே ஐயோ தேவனே பாவம் பண்ணிட்டோமே, அதில் அவருக்கு வந்து நாங்கள் வந்து
அந்த கிரவுண்டுக்கு போகும்போது ஒரு ஸ்கிட் போட்டாங்க. அந்த ஸ்கிட்டில் வந்து அவங்க வந்து அது காமெடியான ஸ்கிட் தான். அதில் வந்து தேவன் வந்து நீ வந்து பைபிள் படிக்கலை, மேலே வந்து ஃபேன் இருக்குது, ஃபேன் இருந்தால் கீழே விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் எனக்கு வந்து அது அப்படி என்ன தோணுச்சுன்னா, நாம் வந்து ஒவ்வொரு நாள் இல்லைனா ஒரு நாள் இல்லைனா 2 நாள் வந்து பைபிள் படிக்கலை, இல்லைனா வந்து ஜெபம் பண்ணல, காலைல ஏஞ்சோடனே பண்ணல, இல்லை வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பண்ணும் போது எனக்கு வந்து அதான் தோணும். நம்ம வந்து பைபிள் படிக்கலையே, இந்த நாள் எப்படி போதோ, ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து நான் வந்து காலேஜுக்கு வந்து பைக்கில் தான் போவேன். ஸோ அதில் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, தேவன் நம்மளை பாதுகாக்காமல் இருந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பயம்தான் எனக்கு இருக்குமே தவிர, தேவன் வந்து நீ பைபிள் படிக்கலை, என் பிரச்சனத்துக்கிட்ட நீ வரலை அப்படிங்கிற அந்த பயம், அந்த ஃபீல் வந்து எனக்கு இருக்காது, அந்த உணர்ச்சியில் வந்து இருக்காது. அதை வந்து நான் வந்து இந்த இதில் வந்து தெரிஞ்சுக்கொண்டேன். அதுக்கப்புறமா ஆனி சிஸ்டர் வந்து சொல்லும் போது வந்து செகண்ட் டே ஆனி சிஸ்டர் வந்து ஜாக்பனன் அங்கிளுக்கு அப்புறம் பேசினாங்க. அவங்க வந்து க்ளூஸ் ஃபார் ட்ரெஷர் வந்து தேவனோட டிவைன் நேச்சர், அதுக்கு வந்து 3 க்ளூ சொன்னாங்க. மீதி க்ளூலாம் நீங்கள் வந்து கண்டுபிடிங்க, வந்து எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 3 க்ளூ மட்டும் சொன்னாங்க. அதில் வந்து லவ் இஸ் இரக்கத்தை நேசியுங்கள் அப்படின்னாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு வேர்ட் சொன்னாங்க, அது வந்து கைண்ட்னஸ் இஸ் அ ரூல் இன் வாட் எவர் ஷி டஸ். கைண்ட்னஸ் வந்து ஒரு ஹேபிட்டா, இல்லை வந்து நாம் பண்ணணுமே, இல்லை வந்து கைண்டாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் வந்து அது ஒரு ரூலாக, நீ எதை செஞ்சாலுமே அதில் வந்து தேவனோட வந்து அந்த அந்த இரக்கத்தை நேசித்து செய்யுங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க கடைசியாக முடிக்கும் போது வந்து பி எ கிளியர் கிளாஸ், பீப்புள் கேன் see through you. ஒரு கிளாஸை வந்து பார்க்கும் போது அதை வந்து எப்படி வந்து அதுலேருந்து வந்து நம்ம அடுத்த சைடு பார்க்க முடியுமோ அந்தமாரி நம்ம ஒரு கிளாஸாக இருக்கணும். இந்த 2 வார்த்தை வந்து எனக்கு உணர்ச்சலாக இருந்துச்சு. கடைசியில் வந்து பேசும்போது willing to will to do your will, அந்த இது வந்து தேவன் வந்து எனக்குள்ளே வச்சு இப்போ வந்து நடத்துவான்னு. இப்போ நம்ம கடைசியாக ஒரு பாட்டு பாடும்போது அவங்க வந்து கூப்பிடும் சத்தமாக பணிபுரிவார், அதை வந்து என் வாழ்க்கையில் நான் வந்து தேவன் அப்ளை பண்ணுவார். நான் அப்படியே வந்து என்னதான் நடந்தாலும் அது கூப்பிடு சத்தமாக இருந்து நான் வந்து தேவனுக்காக வாழணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இந்த 2 நாள் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணது கர்த்தர் செய்த தயவு தான் எனக்கு. இந்த யூத் மீட்டிங் அட்டன் பண்ணது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னென்னு மெய்யான இந்த சத்தியத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன். சங்கீதம் 139:24 தாவீது சொல்கிறாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து கர்த்தர் வந்து விரோதமாக நான் பாவம் செஞ்சாலோ, இல்லை கர்த்தருக்கு விரோதமாக பிரியமில்லாத ஒரு காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறோம், அதனால் நான் தண்டிக்க போகிறது, துயரப்படுறதும், ஒரு தண்டிச்சிருவாரோ, அது இல்லை கர்த்தர் பயம். நாம் வந்து தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது, தேவனுக்கு வேதனை உண்டாக்கிடக்கூடாது, அதான் கர்த்தருடைய பயம். அவருக்கு பாவம் செய்யும்போது பாவத்தின் சம்பளம் மரணம்னு எழுதப்பட்டிருக்குது. அது தேவனோட கொஞ்சம் தூரம் நம்ம ஐக்கியத்தை தள்ளிடும், ஐக்கியத்தை பிரிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து தீமையை வெறுக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப உணர்வுலாம் இருந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுறது என்னென்னு அறிஞ்சிக்கிட்டேன். இனியும் கர்த்தருக்கு பயப்படுதல் இருப்பார்ன்ட்டு நம்பிக்கை இருக்கிறேன். 2வது காரியம் வந்து ஜாக் பிரதர் வந்து 1 பேதுரு 5:5 வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு வசனம் இருக்கும். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வாலிபர்களுக்கு கர்த்தருடைய பயம் முக்கியம், தாழ்மையும் முக்கியம் அப்படின்ட்டு கண்டுகொண்டேன். மூப்பருக்கு கீழ்ப்படுகிறதுல தாழ்மை இருக்குது அப்படின்ட்டு கண்டுகொண்டேன். கர்த்தர் இதுவே நடத்தினார். கடந்த நாட்களையும் கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து பயப்பட முடியாத கர்த்தர் நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இனிமேலும் இருக்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த யூத் மீட்டிங்கில் வந்து 3 நாளும் எனக்கு கலந்து வச்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு போயிட்டு வரத்துக்கு, அப்புறம் வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருந்தாலும் என்னைய இந்த 3 நாளும் எனக்கு அவர் எப்படி பண்ணாருன்னா, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு அந்த நேர்த்தியாக எனக்கு கொண்டு போனார்.
நான் மெசேஜ் மூலம் மட்டும் இல்லை, எனக்கு சிட்டு மூலம் தான் எனக்கு அதிகமாக என்கிட்ட பேசினார். அது நான் ஒன்று அவ்வளோ சிட்டுலேயும் என்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன விஷயத்துலையும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். என்ன விஷயம்னா, தஞ்சாவூர் ஸ்கிட்லேருந்து பண்ணும்போது மார்க்குன்னு ஒருத்தவங்க அவர் என்ன பண்ணியிருப்பார், 6 நாள் நான் வேலைக்கு 5 நாளைக்கு நான் வேலைக்கு 6 நாளைக்கு நான் வேலைக்கு போகிறேன், ஒரு நாள் மட்டும் தான் ரெஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே போல் தான் நானும் பல தடவை நினச்சி சர்ச்சுக்கு வராமல் இருந்திருக்கேன். அது எனக்கு உணர்த்தலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ராபர்ட்டோட அம்மா சொல்லியிருப்பாங்க, எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, எல்லா காரியத்திலையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, எங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் நான் உணர்த்தப்பட்டேன். அதுக்கப்புறம் மகேஷ் அவங்க சின்ன விஷயத்துலேயும் அவங்க பொய் சொல்லாமல் தேவனுக்கென்று வாழ்ந்ததுனால ஒரு நல்ல ஜாப்பாக ஒரு கிடச்சிச்சு. அந்த நான் சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் இது பாவம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப சின்ன விஷயம் கூட தேவனுக்கு அது இதுவாக தான் பெரிய பாவமாக இருக்குது அப்படின்னு எனக்கு உணர்த்தலாம் இருந்தது. அதுக்கப்புறம் மெசேஜ்னு பார்த்தா அவர் என்னை தண்டிச்சிருவாரோ அப்படிங்கிறதுனால பயம் வருதா, அப்புறம் இல்லை நான் அவரை துக்கப்படுத்திட்டனோ அப்படின்னு அந்த தேவ பயம் வருதா அப்படின்னு எனக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் எப்படின்னா என்னை தண்டிச்சிருவாரோ அப்படிங்கிற பயம்தான் என்கிட்ட அதிகமாக இருக்குது. அதை நான் மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற பயமாக நான் வாழ்வேன்னு நம்பிக்கை இருக்க செய்கிறேன். அதுக்கப்புறம் சென்னை ஸ்கீட்டிலேருந்து எனக்கு அதிகமாக எனக்கு எப்படின்னா எனக்கு மோஸ்ட்லி சென்னை ஸ்கிரிப்டில் எனக்கு அவ்வளோவா எனக்கு நான் உணர்த்தப்பட்டேன். அதுலேருந்து நான் மனம் திரும்பி தேவனுக்கென்று வாழணும் நம்பிக்கை இருக்க செய்கிறேன். பிரைஸ் லார்ட். இந்த யூத் மீட்டிங்கில் கலந்து கொள்கிறதுக்கு தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி உள்ளவனாக இருக்கேன். ஃபஸ்ட்டு மெசேஜ்லேயே சந்தோஷ் புனன் பிரதர் பேசினாங்க. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வசனத்தை எனக்கு காமிச்சாங்க. அது என்னென்னா, நீதிமொழிகள் 23:17 அதில் செகண்ட் பாட்டு, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அதோட மீனிங் என்னன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு நாளில் 3 வேளை சாப்பிட்றோம், அதே மாதிரி ஒரு நைட் ஆனால் தூங்குகிறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மூச்சு விடுறது மட்டும் நம்ம 24 மணி நேரமும் மூச்சு விடுறோம். நம்ம பயப்படுற பயமும் அப்படி தான் இருக்கணும். எனி டைமுமே தேவன் நமக்காக நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேவன் நமக்காக இருக்கும்போது நம்ம அவரை நம்ம கவலைப்படுத்தாதபடிக்கு நம்ம இருக்கணும்னாங்க. அதே மாதிரி எப்போ நமக்கு தேவனோட பயம் தப்பான முறையில் இருக்கும்னா, நம்ம அவருக்கு கீழ்ப்படியாத போது தான் அந்த பயம் ஒரு நல்ல பயமாக இருக்காது. ஒரு எப்பயுமே நடுக்கத்தோடு உள்ள பயமாக இருக்கக்கூடாது. தேவன் நம்ம அவரை கவலைப்படுத்தாதபடிக்கு இருக்கணும்னு உணர்வடைஞ்சேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பிரதர் சாக்புனன் பேசும்போது அவங்க ஒரு மிலிட்ரி பேஸில் வேலை பார்க்கும்போது அந்த பேஸில் அவர் கூட உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் எல்லாருமே தப்பான பழக்க வழக்கங்களில் இருந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ எப்பயுமே அவங்க போய் தனியாக இருந்து ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அப்போ தேவன் எப்பயுமே ஒரு கூட இருந்து உதவி பண்ணுறவராக இருப்பாருன்னாங்க. அதில் நான் உணர்வடைஞ்சேன். அதே மாதிரி 2வது விஷயம் என்னென்னா, தஞ்சாவூர்லேருந்து நம்ம எல்லாம் ஸ்கிட் பண்ணியிருந்தோம். அப்போ ஸ்கிட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஸ்டேஜ் பின்னாடி. பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம போகணுங்கிறப்ப ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அதேமாதிரி ஸ்கிட்டும் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு எல்லோரும் போகாமல் மறுபடியும் கூப்பிட்டு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நானும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். தேவன்கிட்ட இக்கட்டான சூழ்நிலை ப்ரேயர் பண்ணும்போது தேவன் எனக்கு உதவி பண்ணுவார். ஆனால் அந்த வேலை முடிஞ்சோன்னே அப்படியே நான் போயிடுறது, தேவனுக்கு நன்றி சொல்லாமல். அது எனக்கு உணர்வாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா,
எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வந்து ஹம்பிளாக தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னாங்க. அது எந்த அளவுக்குன்னா வந்து நம்ம எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல தாழ்மையாக இருக்கணும். வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணுன்னாங்க. எல்லா இடத்துலையும் தாழ்மையாக இருக்கணுன்னாங்க. அது எனக்கு உணர்வாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆனி பூனன் சிஸ்டர் வந்து பேசுறது இதே வார்த்தை தான் அவங்களும் சொன்னாங்க. மனத்தாழ்மையாக இருக்கணுன்னாங்க. இவங்க தாழ்மையாக இருக்கணுன்னாங்க, அவங்க மனத்தாழ்மையாக இருக்கணுன்னாங்க. மனத்தாழ்மை வந்து யார் இடத்துல கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து வேறு மனுஷங்கள்ட்ட எல்லாம் கற்றுக்கலாம், நீங்கள் இயேசுவின் இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னாங்க. அதுவும் எனக்கு உணர்வாக இருந்துச்சு. இந்த யூத் மீட்டிங்கில் வந்து ஸ்கிட்லாம் வந்து ரொம்ப எனக்குன்னே செஞ்சாப்பில் இருந்துச்சு. சில இதெல்லாம் சென்னை ஸ்கிட்டில் வந்து அந்த ஒரு பையன் போய் நிற்பான். அவன் ஃபுல்லாக தப்பு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் போயிட்டு என்னையா செலக்ட் பண்ணலன்னு போய் நிற்பான். அது மாதிரி நான் இருக்கக்கூடாது. இப்போலேருந்தே என்னை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏசு நாமத்தில் ஆமாம். பிரைஸ் தி லார்ட். தேவன் என்னையும் இந்த யூத் மீட்டிங் கழிச்சிட்டு போனதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சான்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கேன். நான் இந்த யூத் மீட்டிங்க்கு போகிறதே ரொம்ப ஒரு கில்ட்டான ஃபீலோடு தான் நான் போனேன். ஆண்டவரே நான் வெறுமையாக போகிறேன், என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். தேவன் இந்த 3 நாளும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவரை கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க 12th ஸ்டாண்டர்ட் தான் உன்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இந்த யூத் மீட்டிங் தான் என்னோட டேர்னிங் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். இந்த யூத் மீட்டிங்கில் தேவன் நிறையா விஷயத்தில் என் கூட பேசினாங்க. எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்த ஒரு 2 வார்த்தையை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு சந்தோஷம். மோஸ்ட்லி எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பற்றி தான் சொன்னாங்க. நானுமே ஸ்டார்டிங்லலாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா அந்த மாதிரி தேவனுக்கு நான் பயப்படலை, கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னன்றது கிளியராக சொன்னாங்க. நான் கிளியராக இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் ஃபஸ்ட்டு வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் கர்த்தருக்கு பயப்படல, இந்த மாதிரி எனக்கு எதுனா ஆகிடுமோ, நான் வண்டியில் போகிற வழியில் எதனா ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேனே தவிர, பட் நான் வந்துட்டு தேவனை வந்துட்டு துக்கப்படுத்திட்டேனே அப்படின்ற ஒரு பயம் இது வரைக்கும் எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த யூத் மீட்டிங்கில் கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன அப்படின்றத நான் கிளியராக புரிஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குருவில் அங்கிள் பேசும்போது சொன்னாங்க, அந்த காயின் வந்துட்டு லாஸ்ட்டு காயின் பற்றி சொன்னாங்க. அது அந்த வீட்டில் தான் இருந்துச்சு, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை கேட்கும் போது வந்துட்டு நான் சபையில் தான் இருக்கேன், ஆனால் நான் சபையிலேயே ஒரு இடத்துல எங்கேயும் தொலைஞ்சு போயிருக்கேன். அந்த அந்த விஷயத்தில் நான் ரொம்ப உணர்வடைஞ்சேன். நான் தொலைஞ்சு போயிருக்கேன், ஆனால் என்ன காணா போன ஆடு மாதிரி தான். மற்ற ஆடுங்களெல்லாம் விட்டுட்டு என்னைய ஆண்டவர் தேடி வந்தார். நான் எந்த அளவுக்கு தேவன் என் மேலே அன்புள்ளவங்களாக இருக்காங்க, இரக்கமாக இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஸ்கிட்டு வந்துட்டு எல்லாமே மோஸ்ட்லி எனக்குன்னே எல்லாமே நடந்த மாதிரி இருந்தது. சென்னை ஸ்கிட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கிறிஸ்டியானிட்டி லைஃப்பில் இன்னர் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதுன்றத ப்ராக்டிக்கலாக சொன்னாங்க. நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒபீடியன்ஸ் இல்லை, கடவுள் என்னை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இல்லை. ஒரு டிஸ்ஹானஸ்டியான நான் ஒரு லைஃப் தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனி ஆண்டி கூட இது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி டிஸ்ஹானஸ்டி வந்துட்டு தேவன் வெறுக்கிறாரு. நான் வந்துட்டு இது வரைக்கும் மாய்மால வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த மாய்மாலமாக வாழ்கிறனே அப்படின்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வழியில் போயிட்டு இருந்தேன், பாவமான வழியில். தேவன் வந்துட்டு என்னை தொட்டு இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு என்னை நல்ல வழியில் திருப்பியிருக்காங்க. தேவனுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கேன். இந்த யூத் மீட்டிங் வந்துட்டு ஸ்கிட்டு மெசேஜஸை விட எனக்கு இந்த 3 நாள் யூத் மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன், மெசேஜ் கேட்டேன் அப்படின்றத விட அந்த சந்தியா செஷன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நார்மல் டேஸ்லலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, அந்த டைம் படிக்கிறது அப்படியே டைம் போயிடும். பைபிள் படிக்கிறது, ப்ரே பண்ணுறது டைம்லாம் ரொம்ப கம்மி. பட்
அந்த சந்தியா செஷனில் வந்துட்டு தேவன் கூட இடைப்படுறதுக்கு எனக்கு அதிக நேரம் கிடச்சிது. அதுக்காக நான் தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கேன். என் பாவத்தை எல்லாத்தையும் நான் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிறதுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கேன். இந்த இனிமே வரும் வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில் நான் தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை கேடுறேன். இந்த பாட்டு வந்துட்டு ஒரே ஒரு சின்ன பாட்டு எனக்கு ரொம்ப எப்போவுமே உணர்வுல தான் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அந்த பாட்டை பாடி என் நம்பிக்கையை அறிக்கை செய்கிறேன். பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறையேனோ தவறுகிறேன். உம்மால் அன்றி என்னால் இயலாதையா, பரிசுத்தம் காத்திட பலன் தந்திடும். மறைவான பாவங்கள் அறிக்கை செய்ய உள்ளம் நொறுங்கிட தூயாவி உணர்வை தாரும். அறிவின் பெருமைகள் மனமேட்டிமைகள் ஆத்மீக கர்வங்கள் நீங்க செய்யும். பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறையேனோ தவறுகிறேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் என்னை சாட்சி சொல்கிறதுக்கு இங்கே நிற்க வச்ச ஆண்டவருடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் யூத் கேம்ப் போனோடையுமே அதோட தீமை பார்த்தோடையுமே கர்த்தருக்கு பயப்படுதலே உத்தமம் அப்படின்னு பார்த்ததுமே கர்த்தருக்கு பயப்படுறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது அப்படியே டோட்டலாக மாற்றி கர்த்தருக்கு பயப்படுறதுனா அவர் ஏதாவது நம்மளுக்கு எதுவும் கெட்டது பண்ணிடுவார், நீ இப்படி பண்ணிட்டேன்னா கெட்டது பண்ணிடுவார் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம அவரை எதுலேயும் அவர் எதுவும் நம்மளை அவரை ஹர்ட் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு பயந்து நம்ம செய்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு அதே டோட்டலாக மாற்றிட்டாங்க. என்னோடய மைண்டில் நான் ஒன்று செட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே டோட்டலாக மாற்றி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே உணர்வாக இருந்தது. அடுத்து தாழ்மையாக இல்லாதவன், ஒரு ஆடை அணியாதவன் அப்படின்ட்டு ஒரு ஆளுக்கு எப்படி சொன்னால் அது அவங்க பின்பற்றுவாங்களோ அந்தளவுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆண்டவர் நிறைய விஷயங்களில் ஸ்கிட் மூலமாகவும் என்னிடத்துல நிறைய மனம் திரும்புதலை ஏற்படுத்தியிருந்தார், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதே மாதிரி நிறைய பேர் சாட்சி சொல்லியிருந்தாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் வீடியோ கிளிப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அவங்க எப்படி அந்த நேரத்தில் அவங்க சாட்சியாக இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ரொம்ப இதாக இருந்தது. இந்த கேம்பில் நிறைய பேர் ஃபிசிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு சாட்சியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த 3 நாள் அற்புதமான நாட்களை தேவன் எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேவன் எனக்கு உணர்த்துனது ஃபியரிங் த காட் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு, கர்த்தருக்கு பயப்படுதலே உத்தமம் அப்படின்னு எனக்கு தேவன் உணர்த்தினார். அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சந்தோஷ் பூனன் அங்கிள் சொன்னாங்க, ஆதியாகமம் 22:12 ஃபஸ்ட்டு தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். தேவன் சொல்கிறார் ஆபிரகாம்கிட்ட, நீ உன்னை புத்திரனும் உன் ஏகசுதனும் ஆகிய உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்படி சொன்னோடனே ஆபிரகாம் உடனே
தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதிகாலையில் எழுந்து தன் நேசகுமாரனாகிய ஈசாக்கையும் வேலைக்காரர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு போனார். அங்கே வந்து தகன பலிக்காக பலியிடத்துக்காக ஈசாக்கை வந்து படுக்க வைத்து அந்த கத்தியை வந்து எடுத்து மேலே உயர்த்த போது தேவன் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. உன் உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே அப்படின்னு. அவன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் பார்க்காமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் எப்படி செஞ்சார்னா, அவர்கிட்ட வந்து ஃபியர் ஆஃப் காட் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு, கர்த்தருக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதனால அவர் வந்து தன் ஈசாக்கு தன் குமாரனும் என்று பாராமல் தேவனுக்காக ஒப்பு கொடுத்தது எனக்கு ரொம்ப உணர்தலாக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் என்னை நிதானித்து பார்த்தேன், நானும் அப்படி ஆபிரகாம் போல இருக்கேனா அப்படின்னு, தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறவளா இருக்கேனா அப்படின்ட்டு நான் உணர்ந்து பார்த்தேன். அப்புறம் வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்குறவளால் மாறணும் என்று ஆண்டவர் எனக்கு உதவி செய்வராக. அப்புறம் இன்னொன்று வந்து எங்களை வந்து யூத் மீட்டிங்கில் ஏஜ் வைஸ் பிரிக்கும் போது எங்களுக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க சர்ச்சிலேருந்து நிறையா பொண்ணுங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து கேள்வி கேட்டப்போ ஒரு கொஸ்டின் வந்துச்சான், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரைட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு. அதில் சொன்னாங்க, இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு, நான் ஒரு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு மார்க் வருது, நான் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறேன் அது வேறு, கான்ஃபிடென்ஸாக இருக்கேன் அது வேறு, ஆனால் அந்த மார்க் வந்தவுடனே நான் டிஸ்கரேஜ் ஆனேன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரௌடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இத்தனை நாள் நான் என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ப்ரௌடாக இருந்திருக்கேனா அப்படின்னு நான் சோதித்து பார்த்தேன். நான் ப்ரௌடாக தான் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு நிதானித்து, இனிமேல் நான் வரக்கூடிய காலங்களில் வந்து நான் பெருமை இல்லாதபடிக்கு இருக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமீன். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவர் 3 நாள் மீட்டிங் எனக்கு அதான் கொடுத்துருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 3 நாள் மீட்டிங்கில் கூட ஏன் முடிஞ்சிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப அதில் மீட்டிங் கண்டினியூவாகவே இருந்துருக்கலாம்னு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஷேக் பண்ண கூட எனக்கு பேசியிருந்தார். இது பெருமையை பற்றியும் தாழ்மையை பற்றி பேசியிருந்தாங்க. நான் வந்து அதிகமாக பெருமை அடைகிறவர்கள் தான் நான் அதிகமாக இருக்கிறேன். அவங்க வந்து நீ பெருமையாக இருந்தீங்கன்னா நீ நிர்வாணமாக இருக்கிறன்ட்டு ஒரு அட்ராக்டிவாக அந்த மெசேஜ் எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப உணர்த்தபுளாக இருந்துச்சு. வரக்கூடிய காலத்தில் நான் பெருமையும் தாழ்மையும் தெரியாமல் ஆண்டவர் போல நான் தாழ்மையாக வாழணும்னு நம்பிக்கை கிடைக்கிறேன். ஆமாம். கர்த்தருக்கு பயப்படுறத பற்றி சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு உணர்வாக இருந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து தாழ்மையை பற்றி சொல்லியிருந்தாங்க. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு உணர்வாக இருந்துச்சு. யூத் மீட்டிங்கில் எல்லாமே எனக்கு உணர்வாக இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு வந்து ஏசப்பா ஒரு உத்தரவு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஈசாக்கை கொல்ல போகும்போது சொல்லியிருப்பாரு, ஏசப்பா கீழ்ப்படிஞ்சிருப்பாரு. அதே மாதிரி நான் கீழ்ப்படிஞ்சு ஏசப்பாவுக்கு பயந்து வாழ உதவி செய்வார் நம்பிக்கை இருக்க செய்கிறேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எனக்கு அந்த 3 நாள் கூடுகையும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அது ஸ்டார்டிங்கில் சந்தோஷ் பொண்ணு எனக்கு பேசினாங்க. இப்போ வந்து நம்மளுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து சுவாச காற்று போல் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமே தேவனுடைய அன்பு தான். தேவ பயம் இல்லாமல் தேவனுடைய அன்பு இருக்காது. நம்ம வந்து தேவ பயம் இல்லாமல் நம்ம வந்து தேவனை நேசிக்கிறோம் அப்படி சொன்னால் அது வந்து வஞ்சகம் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு இருக்குது. அதில் ஞானம்னா உலகத்திற்குள்ள அறிகிறதா இல்லை, தேவனை அறிகிற அறிவு அப்படி சொன்னாங்க. நானும் வரக்கூடிய காலம் கர்த்தருக்கு பயந்து தேவனை அறிகிற அறிவில் வளருவேன்னு நம்பிக்கை இருக்கே செய்யணும்.
பிரைஸ் தி லார்ட். என்னையும் இந்த 3 நாள் யூத் கான்ஃபரன்ஸ்க்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. நான் தேவனுக்கு நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். இந்த 3 நாளுமே எனக்கு ரொம்ப என்னோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி வருஷத்தில் 365 நாளும் இப்படி இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அப்படி இருந்துச்சு. அந்த 3 நாள் மீட்டிங்கில் வந்து எல்லா மெசேஜுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இது அதுன்னு இல்லை, எனக்கு எதை சொல்கிறதுனே தெரில. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எனக்கு எல்லாமே ரொம்ப உணர்வுலாம் இருந்துச்சு. அதில் வந்து அதிகமாக தொட்ட காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எச்சரிக்கையாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏசாயா 6:2-3 சொன்னாங்க, தேவன் வந்து பரிசுத்தராக இருக்கிறாரு. ஏஞ்சல்ஸ் கூட வந்துட்டு அவங்களோட முகத்தை கை கால் எல்லாத்தையும் அந்த விங்ஸை வச்சு மறைச்சிக்கிட்டாங்க. அவ்வளோ பரிசுத்தராக இருக்கிற தேவன் வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வஞ்சிக்கப்பட முடியும். எதனால அப்படின்னா தேவனுடைய அன்பு, அந்த ஒரு லவ்ங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சு நம்ம ஈஸியாக வஞ்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறதே எனக்கு அதிகமாக அதை எச்சரிப்பை கொடுத்துச்சு. ஏன்னா நான் அதிகமாக பாவம் செய்கிறப்ப தேவன் என்னை விட்டு புறம்பே தள்ளுவதில்லை, அதெல்லாம் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஆனால் அடிக்கடி நான் அதை மட்டுமே நான் சார்ந்திருக்கேன். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு வந்து ரொம்ப குறைவுள்ளதை நான் காணப்பட்டேன். எனக்கு இந்த வார்த்தை அதிகமாக எச்சரிச்சிச்சுது. அதேமாரி ஆனி சிஸ்டர் அவங்க அந்த ட்ரெஷர் ஹேண்டில் சொல்கிறப்போ லவ் கைண்ட்னஸை பற்றி சொன்னதே எனக்கு அதிகமாக தொட்டது. நான் இப்போ அதிகமாக நான் ப்ரேயர் பண்ணுற காரியம் என்னோடய தாட் லைஃப்பில் நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு தான் நான் அதிகமாக ப்ரேயர் பண்ணுறேன். அப்போ அதுக்கு சொன்னாங்க, அந்த தாட் லைஃப்க்கு ஸ்டார்டிங்காக இருக்கிறதே லவ் கைண்ட்னஸ் தான். இரக்கத்தை நான் அதிகமாக நேசிக்கணும் அப்படிங்கிறது தான் சொன்னது எனக்கு உற்சாகத்தை தந்தது. அதுபோல் மீகா 6:8 அந்த வசனத்தில் சொல்கிறபடி தேவன் என்னிடத்துல தாழ்மையை தவிர வேறு என்ன கேட்குறாரு, அதை மட்டும்தான் கேட்குறாரு. க்ளோத் யுவர் செல்ஃப் வித் ஹியூமிலிட்டி. நான் இந்த 3 நாளில் கூட வரத்துக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது பண்ணணும், இந்த நாளைக்கு இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடது கொஞ்சம் அதிகமாக நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங்கில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்துச்சு. ப்ரைட் வந்து நேக்கட், clothe yourself with humility அப்படின்னு சொன்னதே எனக்கு அதிகமாக என்னை தொட்டுச்சு. நான் அதிகமாக தாழ்மையில் வளரணும். இன்னுமா ஸ்கிட்டில் கூட நான் அதிகமாக தொடப்பட்டேன். எல்லாமே எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. விசேஷமாக அந்த சென்னை ஸ்கிட்டில் கூட அந்த கடைசி இன்டர்வியூவில் வந்து சிசிடிவியில் வச்சு பார்க்குற காரியம். ஆனால் அது நடந்ததை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் வந்துட்டு என்னோட தாட்டையுமே பார்ப்பாங்க. நான் என்ன நினைச்சேன்னு கூட அதை தேவன் வந்து என்கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு உணர்வாக இருந்துச்சு. அதேமாரி நான் அதிகமாக ஆண்டவரை வேல்யூ பண்ணணும், இருக்கிற டைமை நான் வேஸ்ட் பண்ணாமல் அதிகமாக ஆண்டவரை வேல்யூ பண்ணணும். சங்கீதம் 139:23-24 தாவீது எப்படி ஜெபம் பண்ணாரோ நானும் என்னோட வாழ்நாட்களில் அதிகமாக தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கணும்னு நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். தேவன் இந்த யூத் மீட்டிங்கில் என்னை கலந்து கொள்ள உதவி செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். 2 காரியங்கள் மட்டும் ஆண்டவர் எனக்கு ரொம்ப உணர்த்தினார். ஒன்று வந்து சுயத்துக்கு மறிக்கிறது. ஜீசஸ் வந்து அவர் வந்து நிறைய காரியங்களில் அவர் வந்து ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவங்கள மீறி அவர் வந்து பதில் சொல்லலை, அவங்களுக்கு அடங்கி தான் போனார். ஜீசஸ் allowed to put him down by another person. மற்றவங்களால அவர் அடக்க தான் பட்டார். அவர் மீறி எந்த இதுவும் பதில் சொல்லலை, ஞானமாக பதில் சொன்னார். மற்ற விஷயங்களில் அவர் வந்து அவர் மீறி எதுவும் பதில் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி சுயத்துக்கு மறித்து வந்து நிறைய காரியங்களில் வந்து தேவன் வந்து அவரே இருக்கும்போது நம்ம வந்து எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு உணர்ந்தேன். அப்படி இருக்கும்போது வந்து யோவேல் 2:25 சொல்கிறது போல் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியும் பச்சைக்கிளியும் மூட்டைப்பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஸோ என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ தான் நான் நாட்களை வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் God will make up to me. அந்த வாழ்க்கையை எனக்கு அவர் திருப்பி அளிக்க முடியும். நான் எவ்வளோ பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும் புது மனுஷனாக மாறி எனக்கு திருப்பி அந்த வருஷங்களை அவரால் அளிக்க முடியும். எனக்கான நோக்கத்தை அவர் வச்சிருக்கிறத அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது பெரிய உணர்த்தலாக இருந்துச்சு. நான் பாவத்திலேருந்து விடுபட்டு சுயத்துக்கு மறித்து நான் வாழும்போது ஆண்டவர் வந்து எனக்கு அந்த வருஷங்களை திருப்பி கொடுக்க முடியும், நான் அவருக்காக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உணர்த்தினார். அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் வந்து
செர்மோன் கேப்சூல்ஸில் படிக்கும்போது 4வது பாயிண்ட் வந்து the more you have been given the more will be required from you. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அளித்திருக்கிறாரோ அவ்வளோ வந்து நம்மள்ட்ட எதிர்பார்ப்பார். ஸோ ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறையா அளிச்சிருக்காரு. அப்போ வந்து நிறையா வந்து ஆவிக்குரிய ரீதியிலே கனிகள்லேயே நிறைய எதிர்பார்ப்பார்னு சொல்லிட்டு நான் உணர்த்தப்பட்டேன். ஸோ வரக்கூடிய காலங்களில் தேவன் வந்து என்னை இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் நான் வளர்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். தாழ்மையிலும் கிருபையிலும் எல்லாத்துலேயும் வளர ஆண்டவர் உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. என்னால் இந்த யூத் மீட்டிங்கில் வந்து கலந்துக்க முடியலனாலும் நான் சோர்ந்து போகலை. மொபைல் மூலயமா நான் வாஞ்சியாக கேட்குறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்தார்னு நான் நம்பிக்கை இருந்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து சந்தோஷ் அங்கிள் பேசினது வந்து ரொம்பவே உணர்வாக இருந்தது. தேவ பயம் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னா நான் அடுத்த நிமிஷமே போய் தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது நான் எப்படி வந்து அவர் எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுக்காக நான் தேவன்கிட்ட போய் நான் போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேனா அப்படிங்கும்போது உணர்ந்தேன். ஆனால் அது கிடையாது. நான் பாவம் செய்யும்போது தேவன் வந்து அங்கே துக்கப்படுவார், வெட்கப்படுவாருங்கிறத நான் உணர்ந்தேன். வரக்கூடிய நாட்களில் கூட நான் வந்து தேவனுக்கு பயந்து இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஆனி சிஸ்டர் சொன்னது எனக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்தது. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் நல்லா சமைப்போம், ஆனால் சீக்ரெட் வந்து யாருக்குமே சொல்ல மாட்டோம். எப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு சீக்ரெட் தான் இருக்கும் அந்த சமையலில் வந்து நல்லா இதாகிறதுக்கு. அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களோட ஃபேமிலி அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த சீக்ரெட்டை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பைபிளும். நான் வந்து இதை படித்தா அப்படி தான் என்னோடய தலைமுறைக்கும் நான் வந்து நான் போதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை ஏறுறேன். வரக்கூடிய நாட்களில் நான் தேவனுக்காக பயந்து தேவனுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை ஏறுறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 2 நாளும் தேவன் என்னிடத்தில் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு 3 விஷயம் வந்து இங்கே ரொம்ப உணர்வடைஞ்ச விஷயமா இருந்துச்சு. முதல்ல வந்து காத்திருப்பு. அந்த காத்திருப்பது எதை குறிச்சுன்னா, முதல்ல சந்திப்புன்னு ஃபஸ்ட்டு பேசும்போதே இந்த தேவனுடைய வார்த்தைகளை வந்து நம்ம வாசிப்பதில் வந்து எவ்வளோ நாள் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்வதனால் மட்டும்தான். சரி நம்ம இப்போ வாசிப்போம் அப்புறம் வாசிப்போம்னா அதை நம்மளால் வாசிக்கவே முடியாது. ஒவ்வொரு நியூ ரெசல்யூஷன் எடுக்கும்போது சரி ஆண்டவரே இந்த வருஷத்துலனாச்சும் உங்களோட திருவசனத்தை ஃபுல்லாக வாசிச்சிடணும் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வைராகியம் கொண்டிருப்பேன். இப்போ ஆதியாகம் என்ன வரைக்கும் உபாகம் வரைக்கும் போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னால் அது முடியாது. அதனால் நம்மளோட தேவவாசனத்தை எப்படி வாசிப்பதுன்னா, நம்ம தினந்தோறும் சுவாசிப்பது போல் நம்மளோட வேத வார்த்தைகளை வந்து வாசிக்க வேண்டும். அது ஒரு ஃபஸ்ட்டு காரியம் எனக்கு ரொம்ப உணர்வடைந்ததாக இருந்துச்சு. 2வது காரியம்னா, இதோட வாலிப கூடுகையோட தலைப்பினே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே உத்தமம். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு நம்ம எவ்வாறு பயப்படுறோம் அப்படின்னு எனக்கு இந்த பிரதர் வந்து பேசிய வசனம் வந்து எனக்கு உண்மையிலே உணர்வடைஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது. தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்னா நம்ம பின்பற்றக்கூடிய அந்த பைபிளில் உள்ள வசனம் என்னென்னா, சங்கீதம் 139 23 24 வாசிக்கிறேன். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இதனுடைய வார்த்தை வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப உணர்வடைந்த விஷயமா இருந்துச்சு. 3வது காரியம் என்னென்னா ஞானஸ்நானம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஞானஸ்நானம் இந்த ரட்சிப்புக்குள் வந்துட்டோம்னா அடுத்து வந்து ஞானஸ்நானம் பெறுதல் வந்து இது காத்திருப்பான இருக்கிறது. இன்னும் நம்ம பலப்படணும் அப்படின்னு நினச்சி எனக்குள்ளே ஒரு சிந்தையானது இருக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்களிலுமே ஞானஸ்நானத்தை பெறுவதில் வந்து தேவன் எனக்கு கிருபையாக இருக்கிறேன்ட்டு உத்தமமாக இருக்கேன். அப்புறமேட்டு கடைசியாக போட்ட ஒரு ஸ்கிட்டு வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப உணர்வடைந்த விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து வெளிப்புறமான தோற்றத்தை கொண்டு இப்போ பிரதர் நம்ம பார்க்குறாங்க, நம்ம வந்து வெளிப்புறமாக நம்மள ஒரு நல்ல பையன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது உண்மை. ஏன்னா என்னோட இருதயத்தை வந்து தேவன் தான் பார்க்குறாங்க. அப்போது வந்து ஒரு சிசிடிவி கான்செப்டை வச்சு அந்த ஒரு நாடகத்தை நடத்துனது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு பாவத்தை நம்ம செய்ய போகிறோம். ஆனால் அது நமக்கு பாவம்னு தெரிஞ்சுமே நமக்கு வந்து உணர்வடையும், ஒரு மாதிரி சைலன்சர் மாதிரி சவுண்டு வரும். அது மாதிரி அந்த ஒரு நாடகம் வந்து எனக்கு மன திரும்பலுக்கு ஏதுவாக இருந்தது. வரக்கூடிய காலங்களும் தேவன் எனக்கு வந்து நித்திய பாதையில் வந்து வழிநடத்த வந்து அறிக்கை செய்கிறேன். ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். எனக்கும் இந்த 3 நாள் மீட்டிங் எனக்கு ரொம்ப உணர்வுள்ளதாக இருந்துச்சு. 3 நாள் மீட்டிங் அட்டன் பண்ண எனக்கு தேவன் உதவி செஞ்சதுக்காக முதல்ல நன்றி சொல்கிறேன். அப்புறம் இந்த நாள் வந்துட்டு தஞ்சாவூர் ஸ்கிட்டு நடித்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்துச்சு. நான் ஃபோனை எந்த அளவுக்கு ஃபோனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் உணர்வடைஞ்சேன். ஃபோனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும் அந்த அளவுக்கு, ஆனால் நான் பைபிளுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத நான் உணர்வடைஞ்சேன். பைபிள் படிப்பேன், ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன்னு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லுவேன். ஆனால் ஃபோன் ஒன்றா மட்டும் போதும்னு சொல்லவே மாட்டேன். அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் மனம் திரும்பணும் அப்படின்னு எனக்கு நான் விரும்புகிறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆபிரகாம் வந்து அவங்களுக்கு பிறந்ததே ஒரு குழந்தை தான். ஆனால் அந்த ஒரு குழந்தையும் தேவன் வந்து பலி கொடுன்னு சொன்னோன்னே அவங்க கீழ்ப்படிஞ்சு பலி கொடுத்தாங்க. அது மாதிரி நானும் தேவனுக்கு ஒரு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உணர்வடைஞ்சேன். அப்புறம் வந்து தாழ்மையாக இருக்கணும். எல்லார்ட்டையும் அவங்க பெரியவங்களாக இருந்தாங்களும் சின்னவங்களாக இருந்தாங்களும் நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா அவங்கள்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு எனக்கு தாழ்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நான் விரும்புகிறேன். நம்பிக்கை இருக்கேன் சார். பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு 3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு இந்த யூத் மீட்டிங்க்கு கிளம்புனேன். ஆனால் முடியும் போது எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு அனுப்பிட்டாங்க. அது உண்மையிலே விலையுயர்ந்த ட்ரெஸ். அது அனுப்பிடுவேன். அவங்களோட மெசேஜில் நான் கேட்டபோது நான் உணர்வடைஞ்சேன். எப்போவுமே தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், அந்த ஆடையை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அப்போ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி தோணுன்னா, சரி அது ஒரு ஓவர் கோட்டு போல், நம்ம போட்டுக்க ட்ரெஸ்லேயே கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு இந்த யூத் மீட்டிங்கில் தான் நல்லா மண்டையில் அடித்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஓவர் கோட்டும் இல்லை, எதுவும் இல்லை, உன் ட்ரெஸ்ஸே அதுதான் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் அந்த மெசேஜ் கேட்ட பிறகு யோசித்தேன், என்னடா இது, அப்போ நம்ம எத்தனை இடத்துல அந்த ஆடையை போடாமல் இருந்திருக்கோம், எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு நினச்சி நானே வருத்தப்பட்டேன். அது ஓவர் கோட்டோ நம்ம மேலே போட்டு தரித்து கொள்ளுங்கள்னோன்னா அப்படியே எனக்கு வேறு போர்வை போத்திக்கிறோம் போல் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அது மேலாடை கீழாடை மொத்த ஆடையுமே அதுதான், வேறு ஆடையே கிடையாது. அது ஒன்று மட்டும்தான் ஆடை. அது நான் இல்லை, நான் எத்தனையோ இடத்துக்கு போகிறேன் வரேன், அந்த ஆடையை நான் உடுத்தாமல் போனால் அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். எத்தனையோ இடத்துல பெருமையாக பேசியிருக்கேன். அப்போல்லாம் நான் அதை தரித்து கொள்ளலைன்றது நான் உணர்வடைஞ்சேன். எந்த அளவுக்கு தாழ்மையை நான் தரிச்சிருக்கணும் அப்படின்றப்ப ஏஜ் குரூப்பாக பிரித்து ஒரு குரூப்பாக பிரித்து கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு எல்டர் பிரதர்ஸ் வந்திருந்தாங்க. அப்போது ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்னோடய வேலை செய்கிற இடத்துல மற்ற இடங்களில் எங்கே இருந்தாலும் சரி எனக்குன்னு சில நியாயம் இருக்குது, அது கிடைக்க மாட்டேங்குது, நான் உரிமை குரல் தூக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. நான் உரிமை குரல் தூக்கலாமா, நியாய குரல் தூக்கலாமா அப்படின்னு. அப்போ வந்து ஒரு வசனத்தை அந்த எங்களுக்கு வந்து எல்டர் பிரதர் படித்து காமிச்சாங்க. அது அப்போஸ்தலர் 8:33 32லேயும் அந்த வசனம் ஃபுல்லாக இருக்குது. அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார். 33ல் முதல் பாதி, அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. இந்த வசனத்தை கழிச்சிட்டு இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டினே அவங்க யாருக்கும் வரக்கூடாது, கேட்கவும் கூடாது. அவங்க பதில் சொன்னாங்க. அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணவங்க வந்து, பிரதர் எனக்கு நியாயம் கிடைக்கல, நான் உரிமை குரல் தூக்க போகிறேன். யாருக்கு? உனக்கா? நியாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே இந்த வசனத்தை படி, அவர் எவ்வளோ தாழ்த்தினார், அடிப்பட்ட இடத்துல அடிப்பட்ட ஆட்டுக்குட்டியை மேலே கொண்டு போனார். அப்பையும் அவர் நியாயத்தை பேசவே இல்லை, உரிமை குரல் தூக்கவே இல்லை, தாழ்மையாக தான் இருக்கணும். நான் கிறிஸ்தவன், எனக்கு உரிமை வேணும் அப்படின்னா, கிறிஸ்துவே இங்கே அப்படி தான் இருக்கார். அப்புறம் என்ன, நான் ஒன்று புதுசாக சொல்லிவிட்டு உரிமை குரல் தூக்குறேன், நியாயம் தூக்குறேன்னு கிளம்புறதெல்லாம் இருக்கவே கூடாதுன்றது எனக்கு சொல்லியிருந்தது. எனக்கு அந்த குரூப் ஆக்டிவிட்டியில் உற்சாகமாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு ஸ்கிட்டு மெசேஜஸ்லாம் உணவாக இருந்துச்சு. எனக்கு ஒரு கேம் வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. 2வது நாள் நடந்துச்சு. எப்படின்னா, ஒரு டீம் பிரிச்சுட்டாங்க. 20 பேர் ஒரு டீமுக்கு. 10 பேர் வந்து முதுகில் ஒரு கூடையை கட்டிக்கணும், மீதி 10 பேர் வந்து பால் எறியணும். என் டீம்லேருந்து இந்த கூடை எறிகிறவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே போய் நிற்கும் போது, என் ஆப்போசிட்டில் உள்ளவங்க பால் எறிகிறவங்க வந்து என் வட்டத்துக்குள்ளே எறிவாங்க. நான் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு 10 பேர் நிற்போம். எங்கள் நிற்கிற ஒவ்வொரு முதுகுலையும் ஒரு பாக்ஸ் கட்டியிருக்கும். கேம் முடிகிறப்ப அவங்க எரிஞ்ச எதுவுமே என் வட்டத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, அந்த முதுகுலையும் இருக்கக்கூடாது. நான் அதை வந்து
கிழக்கு அந்த ஈஸ்ட் வெஸ்ட் சைடில் அதை நான் தூக்கி போட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தான் கேமு, அது முடிவு, அதெல்லாம் எனக்கு நான் அதை ரொம்ப உற்று நோக்கலை. ஆனால் இவ்வளோ தான் கேமோட கான்செப்ட். எனக்கு நான் அந்த கேமை முடிச்சிட்டப்போ எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. சங்கீதம் 103, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும். எப்படின்னா பால் எறிகிறவங்க வந்து சுற்றி சுற்றி எறிவாங்க, எல்லா பக்கத்துலேருந்து எறிவாங்க. ஆனால் அந்த உள்ளவங்க ஈஸ்ட் வெஸ்ட் சைடு தான் போடுவாங்க. அதுதான் 12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கிட்டார். எனக்கு நான் அந்த ஏன் எனக்கு கேம் எமோஷ்னலாக ஆச்சு அப்படின்னா, எரியுறவங்க கூட ஜாலியாக தான் எரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே இருக்கவங்க வந்து வட்டத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்றக்காக டக் 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 டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டிருந்தாங்க. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. தேவனே, நான் அவங்க மேலே பாவத்தை எரிஞ்சிட்டே இருக்கேன், எல்லா பக்கட்டும் எறிகிறேன். கீழ்ப்படிதல், பெருமை, என்னென்னமோ பாவங்களை சுற்றி சுற்றி உங்கள் மேலே எரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதை எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் கிழக்குக்கு மேற்கும் தூக்கி அவ்வளோ எவ்வளவோ அவங்க தூக்கி போட்டுட்டீங்க. ஆனாலும் நான் எரிஞ்சிட்டே இருக்கேன். உண்மையிலே சொல்லப்போனால் அவர் எனக்காக அடிப்பட்டவர். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் எங்கேயாவது அடிபட்டுட்டேன் அப்படின்னா என்னை வீட்டில் வச்சு பெட்டில் வச்சு பார்த்துப்பாங்க. ஆனால் நான் அவர் நடுவில் நிற்க வச்சு அவர் மேலே பாவத்தை எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு அந்த கேம் நான் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப எனக்கு எமோஷ்னலாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு அடிபட்டவருக்கு சிகிச்சை தான் தேவை. ஆனால் அவர் நடுவில் நிற்க வச்சு நான் அவர் மேலே பாவத்தை எரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். அது அவர் என்னை மீட்பார். அவரோட பாவத்தினால எவ்வளவோ என்னை கழுவார். நான் இன்னைக்கு நான் போய் பாவம் செஞ்சாலும் கழுவக்கூடியவர். நான் தொடர்ந்து நான் அவர்கிட்ட மன்னிப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவர்கிட்ட மன்னிப்பு கிடச்சிக்கிட்டே இருக்குன்றதுக்காக அவரை எவ்வளோ தான் நானும் உட்காந்து ஒவ்வொரு பாவமாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் அது எந்த இடத்துலையும் நியாயமாகவே இருக்காது. எனக்கு ரொம்ப அந்த கேம் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டிவாக இருந்துச்சு. தேவனே, உங்களோட ரத்தம் வந்து விலையேற பெற்றது, என் பாவத்தை ரட்சிக்க வல்லமை உள்ளது. நான் உங்களை உண்மையிலே சொல்லப்போனால் உங்களை பார்த்துக்கணும். நீங்கள் எனக்காக சிலுவையில் அரைஞ்சி தொங்கப்பட்டீங்க. உங்களை நான் என் வீட்டில் வச்சு உங்களை பராமரித்து உங்களுக்கு சிகிச்சை அளித்து நான் பார்த்துக்கணும். ஆனால் நான் இவ்வளோ நாள் உங்கள் மேலே நான் பாவத்தை தூக்கி எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கேன். நீங்களும் அதை என்கிட்ட திருப்பி பேசாமல் அதை கிழக்குக்கும் மேற்குக்குமா போட்டுகிட்டே இருந்திருக்கீங்க. நான் எவ்வளோ நன்றி கெட்டவனாக இருந்திருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. எல்லாருக்குமே யூத் மீட்டிங் ஒரு 3 நாள் நடந்துச்சு. எனக்கு மட்டும் ஒரு 3 மாதம் நடந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து சின்ன சின்ன ஸ்கிட் ஒர்க்கில் சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு முடியும் போது சொன்னாங்க, இதுக்கு ரெட்டித்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு கொடுத்த சின்ன சின்ன வேலையே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தான். நிறைய பேர் எனக்கு வந்து எனக்கு சின்ன சின்ன வேலை கொடுக்கும்போது நிறைய தம்பிங்கள்ட்டெல்லாம் நான் சொன்னேன், வந்துருங்க இன்றைக்கி ஸ்கிட்டுக்கு வந்துருங்க அப்படின்னா எல்லாருமே வந்துடுவாங்க. நான் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன் எப்படி இப்படி ஒபீடியண்ட்டாக இருக்காங்க, சபைக்கு ஒன்றுன்னா இவ்வளோதான் செய்கிறாங்க. நான் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். நிறைய பேருக்கு நான் அவங்க யாருக்குமே தேங்க்ஸ் சொல்லலை. முடியும் போது எங்கேயும் அவங்களுக்கு நன்றி சொல்லி அந்த ஸ்கிட்டை எனக்கு சொந்தமாக்கிக்க விரும்பலை. அது நடித்த எல்லாரோட ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கிட் அது. நான் யாருக்குமே இன்னும் நன்றி சொல்லலை. அதுதான் காரணம், உங்கள் ஒவ்வொருடைய ஸ்கிட் அது. அப்புறம் என்னாலையுமே சில கொஞ்சம் சங்கடங்கள் இருந்திருக்கலாம். நான் ஸ்பீக்கர் இல்லாமல் அந்த லாஸ்ட் டைமில் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியல, அங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கெலாம் நான் மன்னிப்பு கேட்குறேன். அதே மாதிரி நன்னிலம் ஸ்கிட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ சரண்டர் ஆல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிப்பாங்க. ஒரு பெற்றோரினோட வழி நடத்துதோட எப்படி ஒரு பிள்ளைகளை ஒரு பெற்றோர் எப்படி வளரணும் அப்படின்றதுக்கு நன்னிலம் ஸ்கிட்டு ஒரு உதாரணம். முதல் நாள் போட்டாங்க, ரொம்ப உணர்வுள்ளதாக இருந்துச்சு. என் பெற்றோர்கள் வந்து எனக்கு வந்து ஒன்று யோசித்து செய்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு கள்ளக்கபடம் எதுவுமே இருக்காது. அது நீங்கள் என்னைக்காவது நமக்கு பெற்றோர்கள் வந்து நமக்கு தீங்கு நினைக்கிறாங்களோ, நம்மளுக்கு வந்து நமக்கு பிடிச்சதை கொடுக்காமல் இருக்காங்களோன்னு உங்களுக்கு என்னைக்கெல்லாம் தோணுதோ நன்னிலம் ஸ்கிட்டை எடுத்து போட்டு பாருங்கள். அவங்க முடியும் போது ஐ சரண்டர் ஆல் அப்படின்ற அந்த பாட்டை போட்டு எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிட் எனக்கு ரொம்ப உணர்வுள்ள தான் இருந்துச்சு. நான் ஒரு 4 வரி வச்சு இந்த நம்பிக்கை அறிக்கை நிறைவு செய்கிறேன். நீங்காத உறவே, நினைவெல்லாம் நிறைவே, உயிரிலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே. இந்த 4 வரிகள் தான் நான் இன்னும் என் மனசில் நினச்சிட்டே இருக்கேன். அவர் எனக்கு நீங்காத உறவு, நிறைவெல்லாம் அவரோட நிறைவாகவே இருக்கேன். தேவன் உதவி செய்வார். ஆமீன். Praise the Lord.
எனக்கு இந்த யூத் மீட்டிங்கில் பேசின எல்லா வார்த்தையுமே எனக்கு வந்து உணர்வாக இருந்துச்சு. நான் யூத் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணது என்னென்னா, தேவனே வானம் திறந்திருக்கட்டும், நான் வந்து அதை கேட்டுக்கொள்ள, அதை வந்து நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து மைண்டு தாங்க. எந்த இடத்துலையும் நான் வந்து மைண்டு வந்து வேறு எதுலேயும் போயிடக்கூடாது, நான் தூங்கிடக்கூடாது அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். தேவன் அதுக்கு உதவி செஞ்சார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு வந்து முன்னாடிலாம் நான் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறப்ப ஏதாச்சும் 1-2 வார்த்தைகள் எனக்கு உணர்வாக இருக்கும், அதை வந்து நான் இது பண்ணுவேன். ஆனால் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து அப்படி இல்லவே இல்லை. எல்லாமே நான் ஸ்கிட்டாக இருக்கட்டும், அந்த சாட்சிகளாக இருக்கட்டும், எல்லாம் பாட்டாக இருக்கட்டும், மெசேஜஸ் எல்லாமே வந்து எனக்கு உணர்த்தலாம் இருந்துச்சு. நான் நிறைய எச்சரிக்கப்பட்டிருக்கேன். அது எனக்கு மனம் திரும்புதலுக்கு எதுவாக என்னை வந்து நடத்துது. அதுக்காக நான் நன்றி உள்ளவராக இருக்கேன். நான் ஒரு 2 விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப உணர்த்தலாம் இருந்தது இந்த கவர் பேஜ். இதுதான் இதில் வந்து அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து கர்த்தருக்கு பயப்படுறப்ப அவங்க வேறு எதுக்குமே அவங்க வந்து பயப்படவே இல்லை. இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே ஆணித்தரமாக என்னோட மனசில் வந்து பதிஞ்சிடுச்சு. எனக்குமே நிறைய பயங்கள் இருக்குது. ஆனால் வந்து இதில் நீங்கள் வந்து கர்த்தருக்கு வந்து நீங்கள் அதை வந்து எது காட்டுதுன்னா, நான் கர்த்தருக்கு பயப்படல அப்படின்றத வந்து காட்டுது. நான் கர்த்தருக்கு வந்து எப்போ நான் பயப்படணும், ஃபுல்லாக அவருக்காக நான் வாழும்போது நான் எதற்குமே நான் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்த்தப்பட்டேன். இதுலேயும் அந்த 3 பேர் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அதில் அவங்க ஃபேஸில் ஒரு ஃபியர் கூட இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, தேவனை வந்து நாங்கள் ஆராதிக்கிற தேவனை என்னை வந்து விடுவிக்க எங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். அக்னிக்கும் உமக்கும் எங்களுக்கு வந்து விடுவிக்க வல்லவராக இருக்குது. அப்படி விடுவிக்காமல் போனாலும் வந்து நாங்கள் இந்த இதை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே இது உணர்தலாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபஸ்ட் டே உள்ளே வந்தோடனே கொஞ்சம் மோட்டிவேஷன் மாதிரி கர்த்தருக்கு பயப்படுற வசனத்தெலாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஆளும் ஒன்று எடுக்கணும் அப்படின்றப்ப அப்போ தான் நான் சர்ச் பண்ணப்போ நிறைய வார்த்தைகள் இருந்துச்சு. என்னோட பார்ட்னர்ஸ்லாம் அவங்களும் வந்து அதையும் நான் எழுதி வச்சுக்கணும். அப்போ பார்க்குறப்ப டிஃப்ரெண்டான அவ்வளோ வார்த்தைகள் இருந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுறது இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. ஆனால் நான் வந்து அதை நான் தியானிக்காமல் இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்து திரும்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த வாரமும் கூட நான் நீதிமொழிகள் அந்த 33வது வாசிச்சுட்ருக்கப்போ கர்த்தருக்கு பயப்பட ஸ்ரீயே புகழப்படுவாள் அப்படின்ட்டுருக்கு. அதுலேயும் வந்து அந்த ஸ்ரீயை வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னா, எந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து வேறு எந்த பயமே இருக்காது. ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. எல்லா விலங்குலையும் அவங்களே எடுத்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து பயப்படுறப்ப எந்த பயமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நிறைய மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருந்துச்சு. நான் வந்து இந்த பைபிளில் ஆபிரகாம், மோசே அவங்க தான் மேகம் போன்ற திறனான சாட்சிகள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த எல்டர்ஸ் அவங்க சொன்ன சாட்சி, என்னோட ஏஜ் குரூப்பில் அவங்க சொன்ன சாட்சியெல்லாம் பார்க்குறப்ப இந்த காலத்தில் எவ்வளோ சாட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நானும் அந்த ஒரு மேகத்தில் ஒரு சாட்சியாக நானும் இருக்கணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படுவோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் இந்த யூத் மீட்டிங் என்னை அழைச்சிட்டு சென்றதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நிறைய காரியங்கள், எல்லா காரியங்களும் மேக்ஸிமம் எல்லா காரியங்களும் உணர்வுள்ளதாக இருந்தது. நான் ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். விக்டர் பிரதர் பேசினதில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது 2 காரியம். விக்டர் பிரதர் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அதாவது கொரிந்து பட்டணத்தை குறித்தும் தேவனுக்கு பயப்படாத இருந்து கொரிந்து பட்டணத்தில் இருக்க அந்த ஜனங்கள் குறித்தும் அவங்கள்கிட்ட அந்த ஜனங்களுக்குள்ள பவுல் போயிட்டு ஒரு காரியத்தை அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த காரியத்தை சொன்னாங்க. இன்னொரு வந்து ஒரு தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் யோபுவை பற்றி ஒரு காரியம் சொன்னாங்க. இந்த 2 காரியங்களும் எனக்கு ரொம்ப சவாலான காரியங்களாக இருந்தது. யோபுவை பற்றி சொன்னது சவாலானதாக இருந்தது. அதாவது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொன்னாங்க. அதாவது சரீரம் வந்து வேசித்தனத்துக்குரியது அப்படின்னு. இந்த சரீரம் வந்து அந்த கொரிந்தில் இருக்க அந்த மக்களுக்கு
இந்த சரீரம் வந்து பொய் சொல்கிறதுக்கு, இந்த சரீரம் வந்து என்னோடய இஷ்டத்தை நான் செய்கிறதுக்கு, இந்த சரீரம் வந்து சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான் இந்த சரீரம் இருக்குது அப்படிங்கிறது அந்த கொரிந்து மக்களோட அது ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. அதாவது அந்த அப்படி இருக்க மைண்ட் செட் இருக்க மக்கள்கிட்ட பவுல் போய் பேசுகிறாரு, இந்த சரீரம் வந்து தேவனுக்கு உரியது, தேவன் தான் இந்த சரீரத்துக்குரியவர், இந்த சரீரம் வந்து நீங்கள் விலைக்கு கொல்லப்பட்டீர்கள், இந்த சரீரம் உங்களுக்குரியது இல்லை அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த காரியம் எனக்கு உணர்வாக இருந்தது. இந்த சரீரம் வந்து தேவனுக்கு பயப்படுறதுக்கு, தேவனுக்கு கனம் செல்றதுக்கு அதுக்காக உள்ளதான். நான் என்னோட சொந்த விருப்பத்தையும் எனக்கு சொந்த சித்தத்தையும் அதுக்கான உரியதில்லை, இதை நான் அந்த சரீரத்தை வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன காரியம் அது எனக்கு உணர்வாக இருந்தது. இன்னொரு காரியம் வந்து யோபுவை பற்றி சொல்லியிருந்தாங்க. யோபு 31வது அதிகாரத்தில் யோபு நிறையா காரியங்கள் தேவனுக்கு பயப்படுறதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 31வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் பிரதருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. அதாவது யோபு வந்து தேவன் நம்ம பாவம் செஞ்சோன்னா தேவனுக்கு பயப்படாமல் இருந்தோன்னா நம்மளை வந்து நரகத்துக்கும் பாவாக்கினைக்கும் அப்படின்னு தள்ளி விடுறது அந்த இதுவும் போட்டிருந்தது அந்த வசனத்தில். அதோட 2வது பகுதியில் போட்டிருந்தது, நான் பாவம் செய்கிறது தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறதுனால அவருடைய மகத்துவத்துக்கும் அவருடைய கீர்த்திக்கும் நான் ஏதாச்சும் ஒரு துர்க்கீர்த்தியோ இல்லைனா கனவீனத்தையோ நான் கொண்டு வந்துடுவேனா, அந்த ஒரு பயம் வந்து தேவனுக்கு இருந்தது அப்படின்னு பிரதர் சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த யோபோட காரியம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனுக்கு பயம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் பாவத்தை வந்து ஃபுல்லாக நான் வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். பாவத்தை குறித்த எந்த ஒரு அதை நான் விரும்பியோ அதில் நான் சேச்சுரேட்டடாகவும் இருக்க மாட்டேன். அதை வந்து நான் பாவத்தை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த காரியம் எனக்கு உணர்வுல தான் இருந்தது. அப்புறம் வந்து சந்தோஷ் பிரதர் வந்து தேவனுக்கு பயத்தினால நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அப்படி ஒரு வசனம் சொல்லியிருந்தாங்க. மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். அதை யாராச்சும் ஒருத்தர் வாசிச்சா நல்லாயிருக்கும். மல்கியா 3:16. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியம் இந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்காது. அவருக்கு பயந்தவர்களுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தேவன் வந்து அதை கவனித்து கேட்பார் அப்படின்னு அந்த வசனம் போட்டிருக்கு. இந்த ஒரு வாக்குத்தத்தை எனதாக்கி கொண்டு நான் இன்னும் தேவனுக்கு எந்தெந்த காரியத்தில் நான் பயப்படலையோ இன்னும் நான் அதிகமாக பயந்து அவர் கேட்ட வழியில் வாழ தேவனுக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். எனக்கு வந்து 3 நாள் கான்ஃபரன்ஸ் எனக்கு உதவியாக இருந்துச்சு. அது வந்து யோவான் ஃபஸ்ட் நாள் பேசும்போது சந்தோஷங்கள் பேசினாங்க. அதில் வந்து யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படிங்கிற வசனம் இருக்குது. அதில் வந்து இளையகுமாரன் கதையில் வந்து இளையகுமாரன் வந்து எல்லா தப்பு செஞ்சுட்டு திரும்பி அப்பா கிட்ட வரும்போது அவர் ஏற்றுப்பார். நான் வந்து ஜீசஸ்ட பாவத்தை அறிக்கையிட்டு திரும்பி அவர்கிட்ட போகும்போது அவர் என்னை ஏற்றுக்கொள்வாருங்கிற இது எனக்கு உணவாக இருந்துச்சு. அடுத்து வந்து கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றி பேசியிருந்தாங்க. அதில் வந்து நான் தப்பு செஞ்சுட்டு தேவனை என்னை தண்டிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் இருந்தேன். அந்த ஸ்கிட்டு மூலமாக எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம ஒரு பாவம் செஞ்சால் அது வந்து அவர் வந்து அங்கே துக்கப்படுவார் பரலோகத்தில். அது எனக்கு உணவாக இருந்துச்சு. தேங்க்யூ. யூத் மீட்டிங்கில் ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறேன். அங்கே வந்து ஃபஸ்ட் நாளில் சந்திப்புறதை சொன்னாங்க, தெரிந்து கொள்ளலை பற்றி சொன்னாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அந்த உண்மையான தெரிந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. அப்புறமா நீதிமொழிகள் 23:17 நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு உணர்வுள்ளதாக இருந்தது. அப்புறமா சங்கீதம் 139:24 வேதனையை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது வந்து நான் என் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறத வந்து அவருக்கு வந்து மிகுந்த வேதனை அளிக்கும். அதனால் நான் எப்போதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.
அப்புறமா வின்சன் அங்கிள் சொன்னாங்க 2வது நாளில் தேவன் வந்து நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் வந்து பூமிக்குரிய வாழ்க்கையிலேருந்து கடை செல்லும் போது நான் வந்து எனக்கு வைத்திருக்கக்கூடிய பெட்டிகள்லாம் பூட்டப்பட்டிருக்கா இல்லை திறந்துருக்கான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து எண்ணி பார்த்தா பூட்ட தான் பட்டிருக்கோம். அதனால நான் அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். அப்புறமா நீதிமொழிகள் 20:21 ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் நிலை பெறாது. நானும் எண்ணியிருக்கேன் நான் இன்னும் ரட்சிக்கப்படலையே அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஆண்டவர் தாமதப்படுத்துகிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்காக நான் சும்மா வெறுமனே இல்லாமல் பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்தில் நான் வந்து கேட்கணும் அவர்கிட்ட. அதனால் தாகமாக இருக்கணும். அப்புறமா ஆனி சிஸ்டர் வந்து 3 காரியம் சொன்னாங்க. நியாயம் செய்ய இரக்கத்தை சிநேகியுங்கள், அப்புறமா தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருங்கள் அப்படின்ட்டு. இது வந்து உணர்வுள்ளதாக இருந்தது. அப்புறமா கடைசி அவங்க முடிக்கும் போது சொன்னாங்க, நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கூட மாயமாலம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம கேட்கணும், மாயமாலம் இருக்கக்கூடாது, ஆண்டவர் என் மாயமாலத்திலேருந்து விடுதலை ஆகுன்ட்டு. அப்புறமா நான் வந்து தெளிவான பளிங்குகளை போல் இருக்கணும்னு சொன்னாங்க. நம்முடைய தேவனுக்கு உண்மை உத்தமமாக அப்போ தான் நடக்க முடியும்னு சொன்னாங்க. ஆமீன். பிரைஸ் த லார்ட். கத்தர் கூட இந்த யூத் கேம்ப் அட்டன் பண்ண கத்தர் கிருபை செய்தா இருக்கா நான் நன்றி செலுத்திக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூத் கேம்ப் அட்டன் பண்ணுறது 3 days. உண்மையை சொல்லணும்னா இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபையிங். இதுக்கு முன்னாடி நான் நிறைய யூத் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் தி பெஸ்ட்டுன்னா அது வந்துட்டு இந்த யூத் கேம்ப் தான் சொல்லணும். ஆக்சுவலி ஆண்டர் வந்துட்டு என் மனசில் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அது வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஆண்டர் வந்துட்டு கிளியராக வந்துட்டு அவருக்கு இந்த யூத் கேம்பில் வந்துட்டு ஆன்சர் பண்ணார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சந்தோஷ் புனன் பேசினார். ஃபியர் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பேசும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி தான், நான் வந்துட்டு பாவம் செஞ்சுட்டு ஆண்டர் வந்துட்டு நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாரோ, இல்லை நான் வண்டியில் போகும்போது ஏதாவது ஆகிடுமோ, ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, இல்லை வந்துட்டு எனக்கு ஏதாவது டிசீஸ் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயம் வந்துட்டு இருக்கும். பட் வந்துட்டு அது வந்துட்டு உண்மையான பயம் கிடையாது. அந்த ஃபியர் ஆஃப் காட் வந்துட்டு என்னென்னா, நம்ம பாவம் செஞ்சு கத்தரை வந்துட்டு நம்ம துக்கப்படுத்திடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் தான் நமக்குள்ளே இருக்கணுமே தவிர, அந்த பயத்தினால நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம பாவம் செய்ய மாட்டோம் அப்படின்றத வந்துட்டு கிளியராக வந்துட்டு ஆண்டவர் என் கூட பேசினார். அண்ட் வந்துட்டு அனிபுனன் சிஸ்டர் வந்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம பிரியாணி நிறைய பேர் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க பிரியாணி செய்யும் போது. ஸோ அதில் வந்துட்டு நிறைய சீக்ரெட் ரெசிபிஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு சொல்ல மாட்டாங்களே தவிர, பட் அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஆண்டர் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ரெசிபிஸ் வச்சுருக்காரு. அதில் வந்துட்டு அண்ட் வந்துட்டு அந்த ட்ரெஷர் அண்ட் நம்ம சின்ன வயசில் வந்துட்டு ட்ரெஷர் அண்ட் விளாண்டுருப்போம். அதில் கூட நிறைய க்ளூஸ் வச்சுருப்பாங்க. அந்த க்ளூஸ் வச்சு கடைசியாக அந்த ட்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேமு. ஸோ அதே தான் சொன்னாங்க. ஆண்டர் வந்துட்டு நம்ம பைபிளில் வந்துட்டு நிறைய க்ளூஸ் வச்சுருக்காரு. அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய க்ளூஸ் வச்சுருக்காரு. அதை வந்துட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே போல் pride makes you naked, clothe yourself with humility. ஸோ இதை வந்துட்டு ஆண்டவர் என் கூட நிறையா பேசினார். அதே மாதிரி ஃபியர் ஆஃப் காடில் வந்துட்டு சொல்ல மறந்துட்டு, ஃபியர் ஆஃப் காடில் வந்து ஜோப் பற்றி சொல்லும் போது அதாவது அந்த ஆண்டவரே வந்துட்டு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாரு ஜோபுக்கு. சாட்டன் வந்துட்டு காட் கிட்ட போய் நான் வந்துட்டு அவனை வந்து சோதிக்க போகிறேன் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்திருப்பாரு. ஸோ ஆண்டவரே வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்து நம்ம வாசிப்போம். ஜாப் 1:8 வந்துட்டு Saturn permission கேட்கும்போது, and the Lord said to Saturn, have you considered my servant Job?
that there is none like him on the earth. ஸோ வந்துட்டு பூமியில் அவனை போல வேறு யாருமே கிடையாது. a blameless and upright man who fears God and turns away from evil. கர்த்தருக்கு பயப்படவும் அவர் வந்துட்டு தீமை விட்டு விலகி இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்துட்டு சாட்டன் சொல்லுவான், நம்ம வந்து பார்க்கலாம் வந்துட்டு நான் அவனை வந்துட்டு சோதிக்கிறேன், அவன் வந்துட்டு உங்களை மறுதளிக்கலானா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனோட வந்தார். வந்து அவன் வந்துட்டு ஜாபை வந்துட்டு நிறைய சோதிச்சு பார்த்தான். பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஜாப் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு கர்ஸ் பண்ணவே இல்லை. அவனோட வார்த்தையால் கூட வந்துட்டு காட் வந்துட்டு கர்ஸ் பண்ணாமல் வந்துட்டு கடைசி வரைக்கும் வைராக்கியமாக வந்துட்டு ஆண்டவருக்கு பயந்து நின்னா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எனக்கு ஜாபோட லைஃப் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கு அதே மாதிரி ஹோலி ஸ்பிரிட் பற்றி ரிப்பெட்டன்ஸ் பற்றிலாம் பேசினாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த யூத் கேம்ப்பு. அண்ட் என்னோட கசின் சிஸ்டர்கிட்ட கூட நான் அவள் வந்திருந்தா யூத் கேம்புக்கு. ஸோ அவகிட்ட நான் சொன்னேன், இந்த 3 நாள் தான் நடக்குமா, கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 4 நாள் நடந்தால் கூட, இன்னும் ஒரு 2 நாள் நடந்தால், ஒரு 5 நாள் நடந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கர்த்தர் வந்துட்டு எனக்கு இந்த யூத் கேம்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு பயன்படும்படியாக கர்த்தர் வந்துட்டு எனக்கு மாற்றிருக்கிறான்னு நான் அவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். தேங்க்யூ. தேவன் இந்த நல்ல யூத் கேம்புக்கு போகும்படி கிருபையும் இருக்கும் பாருன்னா தயவுக்கான நன்றி செலுத்துகிறேன். தேவனை குறித்து பயப்படும் பயத்தை குறித்து அங்கே வந்து பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்தது. அது கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் வந்து நம்மளை கண் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன இடத்துல நம்ம இருக்கோம், யாரும் இல்லை, தப்பு பண்ணலாம், ஆனால் அந்த சூழ்நிலையும் வந்து தேவன் வந்து நம்மளை வந்து கண் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது சொன்னாங்க. அது உணர்வாக இருந்தது. அதே போல் ஏன் தேவன் வந்து நமக்கு செவி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, தேவன் நமக்கு பயந்தவர்களுக்கு தான் வந்து செவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மல்கியா 3:16 சொன்னாங்க. அது வந்து எனக்கு உணர்வாக இருந்தது. அதே போல் விக்டர் பிரதர் பேசும்போது கூட கர்த்தருடைய பாத்திரத்தையும் தேவனுடைய பாத்திரத்தையும் குறித்து பேசினாங்க. அது ரொம்ப உணர்வாக இருந்தது. யோவான் 2:10 வந்து சாத்தான் முன்பு வந்து ருசியான ரசத்தை கொடுப்பான், வந்து பின்பு வந்து அந்த ருசி குறைஞ்ச திராட்சை ரசத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பாவத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ருசியான ரசமாக இருக்கும். அது போக போக வந்து அந்த வந்து ருசி வந்து குறைஞ்சதாக போயிடும், அதை வந்து வெறுக்கும்படி நம்ம செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப உணர்வாக இருந்தது. அதே போல் வாலிபர் வந்து ஜாக் பண்ண பேசும்போது நம்மளை வந்து மூடனு என்று சொல்ல வேண்டும், நம்ம சிங்கத்தை போல் இருக்கோம் வாலிபர் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப உணர்வாக இருந்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 3 நாள் கான்ஃபரன்ஸ்லேயும் ரொம்ப அதிகமாக உணர்த்தப்பட்டேன். சில வார்த்தைகளை மட்டும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். க்ளவுட்ஸ் ஆஃப் விட்னஸ் அது பார்த்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் அதுலேருந்து நான் உணர்ந்தது வந்து, அவங்க ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு சோதனையிலையும் வந்து அவங்க தேவனுக்காக நிற்கணும் அப்படிங்கிற அந்த தீர்மானம் தான். அந்த தீர்மானம் வந்து எப்படி வந்ததுன்னா, அவங்க வந்து தேவனுக்கு பயந்ததுனால. ஸோ அதே போல் ஸோ நம்ம பயப்படுற பயம்தான் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் விழக்கூடாது அப்படின்ட்டு நம்ம தீர்மானம் எடுக்க நமக்கு அது உதவி செய்யும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அப்புறம் வந்து 2 பேர் ஆஃப் வேர்ட்ஸ் அது சொல்லியிருந்தாங்க. 2 கொரிந்தியர் 6:17 அசுத்தமானதை தொடாதிருங்கள், 1 யோவான் 5:18 பொல்லாங்கன் அவனை தொடான். இன்னொரு பேர் வந்து 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், யாக்கோபு 4:7 அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஸோ நான் எதை தொடக்கூடாது அப்படிங்கிறதையும், நான் எங்கே விலகி ஓடணும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லி கொடுக்கறது ஆவியானவர் தான். ஸோ அவரோட முக்கியத்துவத்தையும் அவரோட வல்லமை அதெல்லாமும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வந்து அபிஷேகத்துக்காக அந்த டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் உங்களுக்கு கிடைக்கிறனால அதுக்காக பொறுமையாக நீங்கள் காத்திருந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து தேவன் அவர் உண்மையின் மீதியும் உள்ளவர், அவர் தருவேன்னு சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்ததாக இருந்துச்சு. தேவனோட வார்த்தைகளுக்கு அது உணர்வு பெற்ற வார்த்தைகள் அது வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். தேவன் எனக்கு உதவி செய்வார்னு அறிக்கை செய்கிறேன். ஆமாம்.
யூத் கேம்பில் 3 நாளுமே என் டீமோட நான் உட்காரல. அதனால என்ன ஆச்சுன்னா, 2ஆம் நாள் மதியானம் பிரியாணி சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் டோக்கனுக்காகவே அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு ஐஸ்கிரீம் டோக்கனை வச்சு டீமோட அருமை புரிய வச்சுட்டாங்க. சரி, எனக்கு இந்த இந்த நோட் புக்கில் செர்மன் கேப்சியூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு பாயிண்ட் எனக்கு உற்சாகமூட்டதாக இருந்துச்சு. 33rd பாயிண்ட்டு, 33வது அந்த சென்டென்ஸ் வந்து, த கிரேட்டஸ்ட் திங் இன் த கிறிஸ்டியன் லைஃப் இஸ் டு பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு இருந்துச்சு. அதை படித்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேவன் நம்மளை வழி நடத்துகிறாங்க, பரிசுத்தாவியின் மூலமாக நம்மளை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு அது மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. பரிசுத்தாவின் நம்முடைய மன சமாதானத்தின் மூலமாக, மன நிம்மதி மூலமாக நம்மளை வழி நடத்துவாங்க எல்லா சூழ்நிலையிலையும். ப்ராக்டிக்கலான விஷயங்களில் என்னென்ன நமக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது ஒரு வழியில் வந்து நமக்கு சமாதானம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு ரெஸ்ட் இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும். அப்போ அந்த வழி தான் ஆண்டவருடைய வழியாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கும், பூர்வ பாதைகள் எதுன்னு கேட்டு விசாரித்து அதில் நடந்து போங்க, அது சமாதானத்துக்குரிய பாதைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அந்த சென்டென்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி பரிசுத்தாவினரை பற்றி ஒரு சாட்சியில் சொன்னாங்க. முதல் நாளில் சாட்சியில் ஒருத்தவங்க சொன்னாங்க, பரிசுத்தாவை நான் பெற்றுக்கிட்டேன். தென்காசிலேருந்து அந்த பேர் வந்திருந்தாங்க, சரண்ராஜன் நினைக்கிறேன் அவங்க பேர். பரிசுத்தாவை நான் பெற்ற உடனே பாவத்தின் மேலே எனக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணமாக நம்ம இருக்கும்போது அந்த வெறுப்பு இருக்காது இல்லையா, நம்மள்கிட்ட மாம்சம்தான் இருக்கும், சின்ஃபுல் நேச்சர் தான் இருக்கும். அது வந்து பாவம் செய்ய விரும்புகிறதான் இருக்குது. ஆனால் பரிசுத்தாவோட ஆவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே இன்னொரு இயல்பு உள்ளே வருது, பாவத்தை வெறுக்கிற ஒரு இயல்பு வருது. அப்போ 2 இயல்புமே போராடுது. ஒரு இயல்பு வந்து பாவத்தை விரும்பிகிட்டு இருக்கு, இன்னொரு இயல்பு வந்து பாவத்தை வெறுக்குது. அப்போ அதில் எதுக்கு நம்ம லிசன் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை ட்ராக் மாறும். அது எனக்கு உணர்வுள்ளதாக இருந்துச்சு. பரிசுத்தாவின் உள்ளே வரும்போது நம்முடைய பாவத்தை பார்க்குற விதமே அல்லது பாவத்தை வெறுக்க வந்து ஆண்டவர் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு புரிஞ்சுது. பைபிளில் படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளுற ஆவி அப்படின்னு. இப்போ பரிசுத்தாவின் உள்ளே வரும்போது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் நமக்கு தராங்க. இந்த விஷயங்கள்லாம் அந்த கேம்பில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தில் நம்ம வாழணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, மேலான மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்க. எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்துச்சு. அப்புறம் கிறிஸ்டியன் லைஃபோட சீக்ரெட் என்னென்னா ஏசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கறது தான் அப்படின்றத சொன்னாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அவரோட சீக்ரெட்டை நமக்கு வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ நான் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம்தான் நான் நோக்கி பார்க்கணும் அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம சுய சித்தத்தினால நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து தேவனை துக்கப்படுத்துகிறோம் அப்படின்றத சொன்னாங்க. பரிசுத்த ஆவியானவரோட நம்மளோட பரிசுத்த ஆவியானவரை ஆணிகளை காட்டிலும் மேலான ஒன்றுனால நம்ம ரொம்ப துக்கப்படுத்துகிறோம். அது என்னன்னா நம்மளோட சுய சித்தம். நான் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன்லையும் நான் தேவனை ரொம்ப துக்கப்படுத்தியிருக்கேன் அப்படின்றத எனக்கு உணர்த்தினாங்க. அதுக்காக நான் தேவனுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் வந்து ஆனி ஆண்டி பேசும்போது வந்து ஒரு மிஷினரி படித்ததை வந்து எங்களுக்கு சொன்னாங்க. என்னென்னா எல்லாமே தேவனை சார்ந்தது போல் நம்ம எண்ணி ஜெபிக்கணும், அப்புறம் எல்லாமே உங்களை சார்ந்தது இருக்குது அப்படின்றத நம்ம கிரியை செய்யணும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ நானும் என்னோடய வாழ்க்கையில் இந்த 2 காரியங்களை நான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அப்புறம் தாழ்மையை பற்றி பேசும்போது நம்ம தாழ்மை குறித்து பார்க்கும்போது நான் இவங்கள போல் நான் இருக்கலாம் அப்படின்றத நான் யோசித்து பார்த்துருக்கேன். ஆனால் தாழ்மைன்றப்ப வரப்போ எந்த ஒரு மனுஷனும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியாது. ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும், அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்றத சொன்னாங்க. எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்துச்சு. அப்புறம் வின்சன் அங்கிள் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப உணர்வாக இருந்துச்சு.
என்னென்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான கிஃப்ட்டை நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்ட்டை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டோம்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ அது போல தான் பசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்த பிறகும் அந்த பசுத்தத்தை நான் அசட்டை செய்யக்கூடாது அப்படின்றத உணர்ந்தேன். தேவனுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த யூத் மீட்டிங் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. 3 நாளுமே நான் ரொம்ப உணர்த்தப்பட்டேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த யூத் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. வாலிபர்களில் ஒரு 80% பேர் தான் போக முடிஞ்சிச்சு நம்ம தஞ்சாவூர் சர்ச்சில். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நான் அதுக்கு தகுதியான்னு யோசித்து பார்க்குறப்ப நான் தகுதி இல்லைன்னு தான் தோணுச்சு. ஏன்னா வெளிப்புறமாக நான் சபையில் ஈடுபாடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நான் தேவனுக்காக எப்படி வாழ்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக எனக்கு தேவன் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாலிபர் முகாமில் பாடுபட்ட ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கேன். ஆனால் எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாருமே தேவனுக்கு தான் அந்த மகிமையை செலுத்துனீங்க. அதுவும் எனக்கு உணர்வாக இருந்துச்சு. தேவனுக்கு நன்றியாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அன்பான சகோதர சகோதரிகளை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூத் மீட்டிங் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு எமோஷ்னலாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்க தோணும். ஆனால் இந்த யூத் மீட்டிங் மூலம் தேவன் வந்து எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்த மாதிரி உணர்ந்தேன். இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறப்ப செலக்டிவாக ஒரு 900 பேர் இந்த தமிழ்நாட்டில் தேவன் எடுத்து ஒரு வல்லமையாக ஒரு யூத் மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு உன்னதமான நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத தேவன் எனக்கு உணர்த்தினாங்க. நானும் வரக்கூடிய காலத்தில் சபையில் எனக்குன்னு உள்ள பொறுப்பை உணர்ந்து இருக்கணும்னு நான் உணர்த்தப்பட்டேன். இந்த யூத் மீட்டிங்கை வந்து தேவன் வந்து எனக்கு ஒரு வசனத்தில் வந்து தெளிவாக இதான் இந்த வார்த்தையை நீ கடைப்பிடிச்சா உன் வாலிபத்தில் உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்ன வார்த்தை எதுனா நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை நான் இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு இந்த 2 வார்த்தையை நான் கடைப்பிடிக்க தேவன் எனக்கு பலன் தருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லா விஷயங்களும் எனக்கு உணர்வாக இருந்தாலும் மிஸ் பண்ண 2 வார்த்தைகளை எனக்கு உணர்வாக இருந்ததை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு கட்டளை இருக்குது. அது எடுத்தோம்னா உபாகம் 21 இருக்கும். அதாவது உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் இருந்தால் நீங்கள் போயிட்டு மூப்பர் முன்னாடி நிறுத்தி ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்கள வந்து கல்லால் அடித்து கொள்ளலான்னு ஒரு கட்டளை இருக்குது. ஆனால் அதுக்கு எடுத்துக்காட்டாக எந்த நிகழ்வுமே வந்து பைபிளில் இல்லை. அப்போ தேவன் சொன்னாங்க, சீனிவாசன் பேர் தான் சொன்னாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஈவன் எந்த பேரண்ட்டுமே வந்து என் கீழ்ப்படியாத பிள்ளையை ஊருக்கு முன்னாடி நிறுத்தி கல்லால் அடிக்க யாருக்கு தான் மனசு வரும் அப்படின்னு அதை சொன்னாங்க. தேவனோட அன்பு அதோட அதிகம். நம்மளுடைய பாவங்களை வெளியேறக்காமல் அவரோட சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து அவரோட அன்பை வெளிப்படுத்துகிறாரு. தேவனே கொடுத்த கட்டளையே தேவனே எப்படி அதுக்கு ஒரு நீதியாக அதை மாற்றுறாருங்கிறத உணர்த்தி வைத்தாங்க. என்னுடைய எவ்வளோ முரட்டாட்டங்கள் கீழ்ப்படியாமல் என்னுடைய பேரண்ட்ஸ் கூட சபையில் வந்து அவங்க மூப்பர் முன்னாடி சொல்லலை. அதுக்காக ரொம்ப அவங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். சபை மூப்பர்களுக்கும் நான் கீழ்ப்படியணும், அதுதான் தாழ்மையோட அடையாளங்கிறத சொன்னாங்க. அப்புறம் வந்து கடைசியாக 2 சாமுவேல் 23 போலோனை சுனில் பிரதர் பேசின பிறகு போலோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. 2 சாமுவேல் 23 வந்து 16வது வசனம் 14 ஆரம்பிக்குது. தாவீது வந்து ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறாப்புல. அப்போ வந்து பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு ஒரு 3 பலசாலிகள் போயிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் ஒரு ராஜாவாக இருக்கார். அவரோட வேலையாட்கள் அனுப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை குடிக்க அவருக்கு 100% உரிமை இருக்குது. என்னுடைய வாலிப காலத்துலேயும் உலக வாலிபர்கள் போல் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் தாவீது என்ன பண்ணார்னா 16வது வசனத்தோட கடைசியில் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு அப்படின்னு சொன்னார். அதாவது அவ்வளோ இப்போலாம் நம்ம கையில் வாட்டர் கேன் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். எங்கேனாலும் தாகம் இருந்தால் தண்ணி குடிக்கிறோம், கடை இருக்குது, காசு இருந்தால் வாட்டர் கேன் வாங்கி குடிச்சிடும். அதனால் நமக்கு தாகத்தோட அருமை தெரியாது. ஆனால் முன்னொரு காலத்துலேயும் அந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில் தண்ணி தேவைன்னா அவங்க நோண்டி எடுத்து தான் குடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் தாவீது வேணாம், தேவனுக்கென்று ஊற்றி போடுறேன், ஏன்னா அது எனக்குரியது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அது உணர்வாக இருந்துச்சு. என்னுடைய வாலிப கருத்தில் எனக்கு உரிமையாக இருக்கிற எதையுமே நான் அனுபவிக்காமல் அந்த ஆசைகள் எல்லாத்தையும் தேவனுக்கென்று நான் ஊற்றி போடணும் விரும்புகிறேன். பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உற்சாகமாக அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன்.
ப்ரைஸ் லார்ட். இந்த யூத் கேம்ப் வந்து நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வந்து அவ்வளோவா இல்லாத மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். பட் ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செஞ்சார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றியாக இருக்கேன். இந்த யூத் கேம்பில் எனக்கு ஆண்டவர் வந்து ஓவராலாக பேசினது வந்து, நீ ரொம்ப யோசித்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காத, ஜஸ்ட் என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆண்டவர் பேசினார். அது எனக்கு வந்து ஒரு சமாதானம் கொடுத்துச்சு. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இதில் வந்து ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான எனக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து நான் டே 1 வந்து சந்தோஷ் பிரதர் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பற்றி சொல்லும்போது யோசேப் பற்றி சொன்னாங்க. ஸோ அவங்கள பற்றி நான் வந்து பார்க்கும்போது எனக்கு உணர்வடைஞ்சது, அவங்க வந்து நிறைய சூழ்நிலைக்குள்ளே போனாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம அவரை பற்றி படிக்கிறோம். ஸோ தேவனுக்கு பயந்தா வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கடைசியில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த டைமில் வந்து யோசேப்புக்கு வந்து அது தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனை நம்பி அவங்களுக்கு பயந்தாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டேயில் ஜாக் பிரதர் வந்து எல்லா காட்லி மேன் தேவ மனுஷங்க வந்து பைபிள் தான் வந்து தேவனோட வார்த்தை, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினோட வல்லமையில் இந்த 2 விஷயத்தில் தான் வந்து ரொம்ப நம்பினாங்க. ஸோ நான் யார்கிட்டையாச்சும் வந்து நீ ஏன் தேவனை வந்து உண்மையான தேவன் அப்படின்ட்டு நீ நம்புகிற அப்படின்றப்போ, நான் வந்து பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை அப்படின்ட்டு நான் அதை நம்பினா அது வந்து என்னோடய வாழ்க்கையில் வெளிப்படும். ஸோ நான் வாயால் சொல்கிறத விட அது தேவனுடைய வார்த்தையை நான் நம்பி அது என்னோடய லைஃப்பில் வெளிப்படுத்தி அதை நான் வந்து காண்பிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட் டே 3rd டேயில் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. சாம் வர்கீஸ் அவங்களோட மெசேஜ் ஃபுல்லாகவே. அதில் வந்து ஆர்டிஸ்ட் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பிச்சைக்காரன் போல் இருக்கிற அவங்க பெகர். அவங்க வந்து நான் வந்து உங்களை என்னோடய மாடலாக எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ அந்த பெகர் வந்து நம்மளை வரைய போகிறாங்களோ அந்த மாதிரி அவங்க யோசித்து ஃபுல் க்ளீன் எல்லாம் நீட்டாக ஷேவ் பண்ணி வருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆர்டிஸ்ட் நான் வந்து நீ எப்படி இருக்கியோ அப்படி தானே வர சொன்னேன், நீ ஏன் வந்து உன்னை இவ்வளோ பாலிஷ் பண்ணி வந்திருக்க அப்படின்ட்டு சொன்னப்போ எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. நானே வந்து எதுவுமே ட்ரை பண்ணாமல் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் தேவன்கிட்ட போனால் அவங்களே தேவன் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் அவங்களே வந்து என்னை ஒரு அழகான பிக்சர் அந்த மாதிரி என்னை வந்து மாற்றுவாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, டே 1லேருந்து எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என்கரேஜிங்காக இருந்துச்சு. நான் எல்லாத்துக்கும் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இனி இந்த டேஸில் வந்து நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் நான் வந்து தேவன்கிட்ட போய் நான் எப்படி இருக்கணும் அப்படியே போய் நான் தேவன்கிட்ட வந்து அவருக்கு எப்படி நான் வாழணுன்ட்டு விரும்புகிறாரோ அதே மாதிரி வாழணுன்னு நான் விரும்புகிறேன், நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் கூட இந்த யூத் கேம்ப் அட்டன் பண்ணுறதுக்கு தேவன் உதவி செஞ்சாங்க. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த 3 நாளுமே பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் திரும்ப இந்த மாதிரி கேம்ப் அட்டன் பண்ணுறது எங்களுக்கு எல்லாருக்குமே உற்சாகமாக நல்லா இருந்துச்சு. எனக்குமே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கவர் பேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவே வந்து நிறையா பேசிச்சு. எப்படி அவங்க தேவனுக்கு பயந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ போல்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருமே அதில் கீழே அப்படியே விழுந்து வணங்குவாங்க.
அந்த சிலையை. ஆனால் வந்து இவங்க 3 பேர் மட்டும் போல்டாக நிற்பாங்க. தேவனுக்கு பயந்தால் நம்ம எவ்வளோ போல்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். தீம் சாங்கில் கூட தேவ பயம் என் ஜீவ காலம் அப்படி இருந்தால் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். உலகத்துக்கோ மனுஷனுக்கோ இல்லை வேறு எதுவும் சுச்சுவேஷனுக்கோ ஃப்யூச்சருக்கோ நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். அது வந்து எனக்கு பேரின்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் இருக்கும். ஃபஸ்ட்டு மெசேஜே வந்துட்டு தேவ பயம் வந்துட்டு ஃபவுண்டேஷன், தேவ அன்பு வந்து ஃபவுண்டேஷன், ஆனால் அந்த அன்பு வந்து தேவ பயத்தினால வரதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். தேவ அன்பு மட்டும் இருந்தால் பத்தாது, அப்படி மட்டுமே நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே போய் பார்த்துட்ருக்கக்கூடாது. தேவ பயத்தினால வர தேவ அன்பு தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசினது எனக்கு உணர்வாக இருந்துச்சு. செகண்டு வந்து ப்ரேயர் பற்றி பிரதர் செகண்டே பேசினாங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸோடு உட்காந்து ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணுறதை விட அப்பப்போ நம்மளுக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்பப்போ அந்த டே ஃபுல்லும் நான் அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்ங்கிற அந்த இதுக்கு நான் கீழ்ப்படைஞ்சிருக்கிறது வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் வந்து ஒழுங்காக நான் ஆண்டவர்கிட்ட போக முடியும், ஹானஸ்ட்டாக நான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு உணர்வாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் வந்து ஆண்டவர் முன்னாடி ரொம்ப ரொம்ப அப்படியே நம்மளை பூஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி போக வேண்டாம், கழுத மாதிரி போங்க, உண்மையாக போய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்காக போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அப்படி தான் போக விருப்பப்படுறேன். அப்புறம் வந்து அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள்ங்கிற அந்த ஒரு பகுதியில் வந்து ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து எல்லாரையும் கனம் பண்ணுறேன். ஒரு நாள் நான் பிரதர் மெசேஜ் கேட்டேன், அதுலேருந்து நான் வந்து எல்லாரையும் கனம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக எல்லாரையும் நான் கனம் பண்ணுறேன், பெரியவங்க சின்னவங்க எல்லாரையுமே நான் கனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது வந்து நானும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உணர்த்தப்பட்டேன், உற்சாகப்படுத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட்காக நான் கொஞ்ச நாளாக நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் வந்து மெசேஜில் கேட்ட மாதிரி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு என்ன ஒன்றுமே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கரேஜ் ஆகிட்டேன். ஆனால் பிரதர் சொன்னாங்க, அப்படி நீங்கள் டயர்டாக வேணாம், உங்களை விட வந்து தேவன் அதை உங்களுக்கு தரதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்காங்க, அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கீப் ஆன், நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் பரிசுத்தாவியனவருடைய அபிஷேகத்துக்காக அவரோட நிறைவுக்காக நானும் கேட்குறேன். தேவன் அதை தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கேடுறேன். அப்புறம் கடைசியாக கூட மல்கியால் படித்த ஒரு வசனம் தான், தேவனுக்கு பயந்த ஒரு 2 பேர் வந்து அவங்க பேசினாங்க அப்படின்னா தேவன் அதை வந்து கவனித்து கேட்பாங்க, அதை வந்து ரொம்ப கீனாக அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது அது எனக்கு அது நல்லா இருந்துச்சு. அதை கேட்கும்போது நானும் அப்படி தேவனுக்கு பயந்தவளாக நான் அப்படி பேசுகிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வாங்கன்னு நம்பிக்கை கேட்டுறேன். ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி சொல்கிறேன், தேவனுக்கும் நன்றி சொல்கிறேன். ஆமீன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 நாள் யூத் மீட்டிங் கூட தேவன் என்னை அட்டென்ட் பண்ண வைத்த கிருபைகளுக்காக தேவனுக்காக நன்றி. ஃபர்ஸ்ட் நாள் வந்து சந்தீப் அங்கிள் சொன்னது வந்து தேவனுக்கு பயப்படும் பயம், அந்த ஃபியர் ஆஃப் காட் வந்து சொன்னாங்க. அது வந்து உணர்வாக இருந்துச்சு. நான் சுயத்துக்கு வந்து தேவனுக்கு வந்து அதிகமாக நான் பயப்படுறேன், இருந்தாலும் தேவனுக்கு பயந்தாலும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சொன்னோடனே அந்த செகண்டே வந்து நான் செய்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் பெருமை இல்லாமல் தாழ்மையோடு இருக்கணும்னு சொன்னாங்க. நான் இன்னும் அதிகமாக பெருமையை வெறுத்து தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு இருக்க தேவனுக்கு உதவி செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கிறேன். ஆமாம். மேக்ஸிமம் எல்லாருமே ஷேர் பண்ணி நினைக்கிறேன், எல்லாருமே. ஸோ இந்த நாளில் பிள்ளைகள் உற்சாகமாக இதனுடைய மகிமைக்காக அவருடைய பெற்ற சாட்சியாக சபைக்கு முன்னாடி அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. நம்முடைய சபையின் சார்பாக பிள்ளைகளுக்கு இன்னும் அவர் உற்சாகம் பண்ணி நம்ம கரைகளை தட்டி அவர்களுடைய வாழ்க்கைகளை கொடுத்துருக்கோம். தொடர்ந்து அந்த உற்சாகத்தில் நீங்கள் கடைசி வரை நீங்கள் நடிச்சிருக்கணும். அதிகமாக நீங்கள்
பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேளுங்க. நீங்கள் சாட்சி சொல்கிறப்ப நான் இன்னும் தாய்மையில் வளரணும் இன்னும் நான் அதை அணிந்து கொள்ளணும்னு நீங்கள் சொன்னீங்க. அது ரொம்ப எங்களுக்கும் உற்சாகமாக இருந்துச்சு. அந்த கர்த்தருக்கு பயப்படையில உத்தமம் அது உங்களுக்கான மாத்திரம் அந்த தலைப்பு இல்லை, அது எங்களுக்கும் அந்த தலைப்பு. ஏதோ அந்த தலைப்பு பிள்ளைகளுக்கு வாலிபருக்காக இருக்காங்க அப்படி இல்லாமல் நான் அப்படி தான் அந்த தலைப்பை முன்னாடி சூஸ் பண்ணுறப்ப ஆண்டவரே நானும் உமக்கு ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து என்னுடைய காரியத்தை நான் செய்யணும். அதே போல் எங்களுடைய வாலிப பிள்ளைகளும் உமக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் ஒரு உத்தம வாழ்க்கை வாழணுன்ட்டு அந்த இது இருந்துச்சு. அதே போல் பிள்ளைகள் நீங்கள் உற்சாகமாக எல்லாருமே நீங்கள் பங்கு பெற்று தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் வாழணும். உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் மனுஷரை நீங்கள் பார்க்க வேணாம், தேவனை மாத்திரம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் தேவன் அதில் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எடுத்து அதிகமாக அவர் தேவன் பயன்படுத்துவார். நம்ம யாரும் இந்த வேளையில் நாம் எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கையிட்ட பிள்ளைகளுக்காக மோகன்ராஜ் பதர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. முப்பது பிள்ளைகள் நம்பிக்கை அறிக்கை செய்தார்கள். இந்த வெள்ளைய ஆண்டவர் மகிமைப்பட்டார். வாலிப பிள்ளைகளிடத்திலே இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தந்து தேவன் மகிமைப்பட்ட நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இப்படிப்பட்ட பெரிய சிலாக்கியத்தை தந்து ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளவும் வருங்காலங்களிலே அவர்கள் உம்மை விடாமல் பின்பற்றவும் ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தீரே. 3 நாட்கள் எங்களுக்கு அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை தந்து பரிசுத்தாவே எங்கள் மேல் ஊற்றினீரே, பிள்ளைகள் மேல் ஊற்றினீரே. ஸ்கிட் மூலமாகவும் இன்னும் கிரவுண்டில் அநேக ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் எங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் சொன்னார்களே, மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். ப்ரைடு என்பது நியூடு போன்றது, உடை இல்லாமல் இருப்பது போன்றது. மனத்தாழ்மையை எங்களுக்கு தரித்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் இப்படி விளங்கி கொண்ட எல்லா தயவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படிப்பட்ட ஸ்கிட்டு சென்னை சகோதரர்கள் எங்களுக்கு காமித்தார்களே. பிள்ளைகள் நன்றாக விளங்கி கொண்டார்களே. எக்ஸ்டர்னலை விட இன்டர்னல் தான் முக்கியம். இன்டர்னலுக்கு 95 மார்க்ஸ், எக்ஸ்டர்னலுக்கு 5 மார்க்ஸ் ஒன்லி. வெளிப்புற நடிப்பு எல்லாரும் நடிக்கலாம், எல்லாரும் செய்யலாம் வெளிப்புறமாக. ஆனால் உள்புறமாக நாம் தேவனுக்கு நேராக எப்படி இருக்கிறோம் என்பதே முக்கியம் என்று நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விளக்கினீரே. எல்லாரும் அறிந்து கொண்டார்களே, உம்மை பற்றி தெளிவாய் அறிந்து கொள்கிற உன்னத தேவன் நீர் நடத்தின நல்ல கிருபைகளுக்காக நன்றி. எல்லா பிள்ளைகளையும் வழிநடத்தினீர். 3 நாளும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த ஆகாரத்திற்காகவும் எல்லாவித நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்தீர், போஷித்தீர், பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல உணர்வுக்காக நன்றி. அவர்கள் செஞ்ச அந்த சாட்சிகள், அவர்கள் இப்பொழுது கேட்ட சாட்சிகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. இவ்வளவாய் உணர்த்தி வைத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். உண்மையே ஆண்டவரே நோக்கி பார்க்க எங்களுக்கு தருணம் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம், நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென்.